அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். போன கிளாஸ்ல நாங்க தாவரவியலத்தை ஃபுல்லா முடிச்சுக்கிறோம். நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது கிரேட் 11ல விலங்கியல். நான் உங்களுக்கு அந்த கிரேட் 10 கிளாஸஸையும் கிரேட் 10 அந்த தியரி விஷயங்களையும் நான் ஃபுல்லா முடிச்சிட்டோம். நான் கிரேட் 10 முடிச்சிட்டோம். கிரேட் 10 சரி ஒஃபிஷியல் நாங்க இப்ப கிளாஸ் ஏரியில கிரேட் 11 தான் செய்ய போறோம். அது கிரேட் 10 உள்ள அந்த மீதி உள்ள பகுதிகளை செய்யறதுக்கும் அதே மாதிரி கிரேட் 10 பகுதிகளை நாங்க பேப்பரும் செய்யணும். அதுல பாஸ் பேப்பரை முடிச்சு கொண்டு வருவோம். அதோட மாடல் பேப்பர் இந்த மாடல் பேப்பரை செஞ்சு கொண்டு வருவோம். அதுக்குரிய டைம் இப்ப நான் ஒதுக்கிக்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை. சரியா, ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தான் போட்டு வச்சுக்கிறேன். 2 ஹவர் நடக்கும். அப்ப அது இப்பக்கு நான் ஒதுக்கி வச்சுக்கிறபடி அது வந்து இப்ப எல்லாரும் உதாரணமா எல்லாரோட டைமும் அந்த டைமுக்கு செட் ஆகாது. இப்ப நாங்க 150 பேர் 100 பேர் இருந்தீங்களே 100 பேருக்குமே நாங்க ஒரு டைம் கொடுக்க கஷ்டம். இந்த ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைமும் கிளாஸ் போவாங்க. இப்ப நான் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கும் டைமை பார்த்து ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அகாடமில நிறைய கிளாஸ் நடக்குது தானே. அப்ப அந்த டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்க வச்சுக்கிறோம். அப்ப அதுல என்ன சரி குழப்பங்கள் இருந்துச்சுன்னா முன்னுக்கு பின் காக்குறேன்னு நான் சொல்றேன். பட் இப்பக்கு நீங்க ஏழும்னு சொன்னா ஏழும்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் ஒதுக்கி வச்சுக்கோம். சரியா, அது வந்து தியரி நடக்கும். தியரி கிளாஸும் நடக்கும். அதுல கிரேட் 10 மீதி பகுதிகள் அதோட அந்த சில நேரம் பாசிபிள் கிளாஸும் நடக்கலாம். சரி, இப்ப நான் உங்களுக்கு இந்த தாவரிலே முடியுது, அது ஒரு விலங்கிலே முடியுது, தாவரிலத்துக்கு ஒரு டியூட்டர் தருவேன். நான் அந்த கேள்விகள் எல்லாம் வச்சு ஒரு டியூட் தருவேன். ஒளித்தோப்பு ஆரம்பிக்கிற ஒளித்தோப்புக்குரிய கேள்வி எல்லாம் வரும். இப்படியே அந்த கேள்விகளை நாங்க முடிச்சு தான் வரப்போறோம். சரிதானே. அப்ப கிரேட் 10 மாறி கிரேட் 10ல நாங்க கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுதான் கிரேட் 10ல எனக்கு அந்த போன வருஷம் எனக்கு கொஞ்சம் ரஷ் ஆயிட்டு அப்ப எங்களுக்கு அந்த பேப்பர் கிளாஸ் வந்து ஃபுல்லா முடிக்க கிடைக்கல. அப்ப அதுல எல்லாம் நாங்க சேர்த்து செய்ய வேண்டியது. அப்ப கொஞ்சம் ரெடி ஆயிருக்கீங்க. சரி, அப்ப தலைப்புடுங்க இப்ப விலங்குலையா விலங்குலையா. ஓகே, முதலாவது வரைவிலக்கம் எழுதிக்கிறோம். கொடுங்க வரைவிலக்கணம். கொடுங்க. குறிப்பிட்ட ஒரு தொழிலை குறிப்பிட்ட ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை அல்லது பல தொழில்களை அல்லது பல தொழில்களை ஆற்றும் அல்லது பல தொழில்களை ஆற்றும் ஒரு பொது தோற்றுவாயுடைய ஒரு பொது தோற்றுவாயுடைய ஒரு பொது தோற்றுவாயுடைய களங்களின் கூட்டம். கொஞ்சம் நீங்க கொடுங்க. விலங்கு களங்களின் கூட்டம். விலங்கு களங்களின் கூட்டம் விலங்கிலேயம் எனப்படும். யார்ட்ட மைக் வேலை செய்து ஓப்பன் பண்ணுங்க. விலங்கிலேயம் எனப்படும். சரியா, ரைட். அப்ப இந்த இலையம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், பல களங்கள் சேர்ந்தா அது இலையம். அப்படித்தானே. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு தாவரையிலையும் படிச்ச மாதிரி தான். உங்களுக்கு தெரியும் அந்த எங்கட அந்த ஒரு ஓர்டர் உண்டிக்கிறேன். நாங்க அந்த அங்கீகரின் சிறப்பியல்பு கிரேட் 10ல படிக்கிற நேரம், அங்கீகரின் சிறப்பியல்பு படிக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஓர்டர் உண்டிக்கிறேன்னு சொல்லி என்னண்டா இப்ப களங்கள் எல்லாம் சேர்ந்து இளையம் வார கேட்டா, இளையம் எல்லாம் சேர்ந்து அங்கம் உண்டு வார, அங்கம் எல்லாம் சேர்ந்து அங்க தொகுதின்னு சொல்லி உண்டு வார. சரி, அங்க தொகுதி எல்லாம் சேர்ந்துதான் அங்கின்னு சொல்லி உருவாக்கப்படுது. என்னடா இது மைக்கேல் செய்து. சரிதானே. அப்ப எப்பயுமே ஆஃப் வச்சுக்கணும். இளையம்ன்றது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட களங்கள், பல களங்கள் காணப்படுது. களங்களோட கூட்டம்ன்றத இளையம் சொல்றேன் நான். ரைட்டா? அந்த இளையம் ஒரு தொழிலை செய்ய மேலும் அல்லது பல தொழில்களை செய்ய மேலும். ஆனா இளையம்ன்றது நீங்க விளங்கிக் கொள்ளணும், பல களங்களை கொண்டது. சரியா, பல களங்களை கொண்டதுதான் இளையம் அப்படின்றது. அதுக்கடுத்து என்னது, இந்த பொது தோற்றுவாயக்கூடியது. நான் உங்களுக்கு போன கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தந்தேன். போன கிளாஸ் நாங்க அந்த இளையம்ன்றத படிக்கக்குள்ள உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன் பொதுவான தோற்றுவாய் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி. பொதுவான தோற்றுவாய்ன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, இப்ப ஒரு அங்கி உருவாகிற நேரம் மனித மனித மனிதன் ஒன்று உருவாகிற நேரங்களே, மத்த விலங்குகள் அல்ல, மனிதன் எடுங்களே. மனிதன் எடுத்தோன்னு சொன்னா மனிதன் உருவாகிற நேரம் ஆஹ் இது வந்து நாங்க இந்த கருக்கட்டல்ல படிச்சுக்கிறோம். கருக்கட்டல் நடந்தோடனே முதலாவது நுகம் உருவாகுறது தானே. நுகம் வந்து முளையம்னு சொல்லி உண்டா மாறுற. சரியா, முளையம் வந்து முசு உருவா மாறுற. அப்புறம் முசு உருவம் வந்து பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு கட்டமைப்பு மாறுற. சரியா, இதுல இருந்து தான் இந்த பிளாஸ்டோசிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து முளைய மென்சவ்வுகள் சொல்லி 3 மென்சவ்வுகள் காணப்பட்டு. சரியா, நானே சொல்றேன், அது பேர்கள் உங்களுக்கு தெரியும்.
முளைய மென்சவ்வுகள்னு சொல்லி 3 மென்சவ்வுகள். அதுல ஒன்று நாம சொல்லுவோம், இங்க பாருங்க இப்படித்தான் இருக்கும். நான் 3க்கும் 3 கலர் கொடுக்குறேன். ஒன்று சோப்புல கொடுக்குறேன், இன்னொன்று பச்சையில கொடுக்குறேன், நீளத்துல கொடுத்துட்டு பச்சையில கொடுக்குறேன். இப்படி 3 லேயர்ஸ், 3 படைகள், கலப்படைகள் 3 காணப்படுற. அதுல ஒன்றுக்கு நாங்க சொல்ற வந்து அகத்தோட்படை, இன்னொன்னு நாங்க சொல்லுவோம் புறத்தோட்படை, இன்னொன்னு நான் சொல்லுவோம் இடைத்தோட்படை. அப்ப புறத்தோட்படையிலிருந்து சில இழையங்கள் வார. புறத்தோட்படை என்று சொல்லக்கூடிய இந்த கலங்களுக்கு இல்லையா, இந்த கலங்கள்ல இருந்து இந்த கலங்கள்ல இருந்து சில இழையங்கள் வாரும். உதாரணமா மேலணி இழையம் ஒன்று படிப்போம், அது வார இந்த புறத்தோட்படையில் இருக்கக்கூடிய கலங்கள் இருக்கு. அது மாதிரி அகத்தோட்படையிலிருந்து சில இழையங்கள் வார. அது மாதிரி இடைத்தோட்படையிலிருந்து பாருங்க தசை இழையம் மாதிரி எல்லாம் வார. நாங்க படிப்போம் இதெல்லாம். அப்ப நான் ஒரு ஒரு இளையம் வாரன்னு சொன்னா அவர் வந்து ஒரு ஒரு ஒரிஜினலையும் தான் வார. நாங்க சொல்ல பொது தோற்றுவாய்ன்னு சொன்னா ஒரு பொதுவான இடத்துலயும் தான் அந்த இளையத்துக்குரிய கலங்கள் எல்லாமே வார. சரியா? அதை நான் போன கிளாஸ் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். அதை நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன் ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி. சரி, அப்ப விலங்கிலேயம் வந்து இப்படி 4 வகையான விலங்கிலேயங்கள் காணப்படுது. சரியா? அந்த 4 வகையும் போட்டுக்கொள்வோம். முதலாவது போடுங்க நீங்க. முதலாவது போடுங்க. ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கிட்டீங்க. போடுங்க. விலங்கிலேயங்கள் 4 வகையான இலேயங்கள் காணப்படுகிறது. 4 வகையான விலங்கிலேயங்கள் காணப்படுகிறது. 4 வகையான விலங்கிலேயங்கள் காணப்படும். சரியா? அதுல ஒன்று போடுங்க மேலணி இலேயம். மேலணி இலேயம். ரெண்டாவது போடுங்க தொடுப்பிலேயம். தொடுப்பிலேயம். படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? இப்ப நாங்க கிரேட் 10ல இருந்து அந்த வேகத்தை விட இன்னும் ஒரு டபுள் மடங்கு ஆக்கணும் நாங்க உள்ள வேகத்தை. சரி, மூணாவது போடுங்க தசை இலேயம். நாலாவது போடுங்க நரம்பிலேயம். நரம்பிலேயம். சரி, இப்ப முதல்ல தலை போட்டுடுங்க. மேலநிலையம் சொல்லி, மேலநிலையம் சொல்லி தலை போடுங்க. சரி, இது தலை. கவனிங்க, இதுல இந்த மேலநிலையத்துல இந்த சொல்ல இருக்கிற அந்த விஷயம் மேல் அணி, இந்த பாருங்க. மேலணின்னு சொன்னா, மேலணின்னு சொன்னா மேல் அணி. மேல் அணி. அணிண்டா அணிகிறது, கொடுத்துக்கொள்றது, அந்த மாதிரி. மேல்டா மேலால் அணிகிறது. சரியா? அப்ப எல்லா அங்கங்கள்லயும், எல்லா அங்கங்களை பொறுத்த வரையிலும் அந்த மேற்பரப்பு நொடிக்கிற இல்லையா, மேற்பரப்புல படலிட்டவாறு காணப்படக்கூடிய இலையம் தான் இந்த மேலணி இலையம் சொல்லக்கூடியது. மேற்பரப்ப படலிட்டு, அதாவது மேற்பரப்ப போர்த்தி காணப்படுறதுதான் ஆஹ் நாங்க சொல்லுவோம் மேலணி இலையம். சரி, இப்ப மேற்பரப்புன்னு சொல்லக்கூடிய 2 வகையான மேற்பரப்புகள் இருக்கிறது. சரி, இன்னொரு ஒரு குடல் எடுத்துன்னு சொன்னா பாருங்க, மேற்பரப்புன்னு சொல்ல, இப்ப மேல்ன்றது மேற்பரப்பு சொல்ல வருது. சரியா? மேற்பரப்பு. மேற்பரப்பு. அணின்னு சொன்னா பல அர்த்தங்கள் கொடுக்கலாம். படலிடல்னு சொல்லலாம். படலிடல் அல்லது போர்த்தல். போர்த்தல். நான் பிரெக்கெட்டால் இங்கிலீஷ்ல போட்டேன், பிரெக்கெட்ல கவர் பண்றது. சரியா? மேற்பரப்புண்டா சர்ஃபேஸ். சரியா? சர்ஃபேஸ். மேற்பரப்ப கவர் பண்ணக்கூடிய இலையம் மேலணின்னு சொன்னா, மேலணி இலையம்னு சொன்னா மேற்பரப்ப கவர் பண்ணக்கூடிய இலையம் தான் மேலணி இலையம். சரியா? அப்ப எங்கட உடம்பு, எங்களோட உடம்புல மேற்பரப்புன்னு சொல்லக்குள்ள 2 வகையான மேற்பரப்புகள் இருக்கிறது. சரியா? ஒன்று நான் சொல்லுவோம் அக மேற்பரப்பு, அதே மாதிரி வெளி மேற்பரப்பு. இல்லாட்டி உள் மேற்பரப்பு வெளி மேற்பரப்புன்னு சொல்லுவோம். வெளி பாருங்க, உங்களுக்கு நான் இதுல ஓபன் பண்ணி காட்டுறேன், வரைஞ்சே காட்டுறேன். என்ன நான் சொல்ல வரேன், இப்ப உள் மேற்பரப்புன்னு சொன்னா என்னது, வெளி மேற்பரப்புன்னா என்னது, கொஞ்சம் பெருசா இருக்கு. கவனிங்க, இப்ப நான் ஒரு ஒரு பட்டை ஒன்று காட்டுறேனே. இப்ப எங்கட குடல் மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்குமே. சரி, ஒரு பட்டை உண்டு.
சரி, ஒரு உருளை வடிவான கட்டமைப்பு தானே. இப்ப குடல்ன்றது வந்து ஒரு உருளை வடிவான கட்டமைப்பு. சரி, இப்படி அழிச்சிட்டு உருளையா மாத்து. சரி, இந்த உருளையான ஒரு கட்டமைப்பு எடுத்தீங்கன்னா இந்த உருளையான கட்டமைப்புல உள்ளுக்கு ஒரு மேற்பரப்பு உண்டிக்கிற. இன்னைக்கு நான் ப்ளூ கலர்ல கடை கொடுக்குறேன். உள்ளுக்கு ஒரு மேற்பரப்பு உண்டிக்கிற. அதை நாங்க இப்படி காட்டும். உள்ளுக்கு. சரியா, இந்த உள்ளுக்குள்ள மேற்பரப்பு உள்ளுக்கால அந்த உருளையில உள்ளுக்கு ஒரு மேற்பரப்பு உண்டிக்கிறது தானே. உள்ளுக்கு ஒரு மேற்பரப்பு ஒன்று காணப்பட்டு அது நான் சொல்றது வந்து ஆஹ், உள் மேற்பரப்பு. உள் மேற்பரப்பு. அது மாதிரி வெளியால உள்ள மேற்பரப்பு எங்களுக்கு வெளியால விளங்குற மேற்பரப்பு. சரி, வெளியால விளங்குற மேற்பரப்பு இது வந்து வெளி மேற்பரப்பு. அப்ப மேற்பரப்புன்னு சொல்லக்குள்ள உள் மேற்பரப்பு வெளி மேற்பரப்புன்னு சொல்லி எல்லா அங்கங்களுக்கும் இருக்கு. உள்ளுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள மேற்பரப்பு உள்ளால எங்களுக்கு விளங்காது. அது இப்ப ஒரு குடல் எடுத்தா குடல் உள்ளுக்கான இப்படி கையை போட்டு பார்க்கலாம் தானே. ஒரு மேற்பரப்பு தொடுபடும் தானே. அதே மாதிரி குடலை சுத்தி உள்ள மேற்பரப்பு குடலுக்கு வெளியால் உள்ள மேற்பரப்பு அது வெளி மேற்பரப்பு. குடல் உள்ளுக்குள்ள மேற்பரப்பு உள் மேற்பரப்பு. அப்ப இப்படி உள் மேற்பரப்புகளையும் வெளி மேற்பரப்புகளையும் படரிடக்கூடிய மேலணிதான் படலிடக்கூடிய இழையம் தான் மேலணி இழையம் சொல்லி சொல்லுவோம் நான். அப்ப எங்கெல்லாம் அந்த போர்க்க வேண்டிய தேவை இருக்குதோ, போர்த்தி பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குதோ, அங்கெல்லாம் மேலணி இருக்கும். உங்கள்கிட்ட வந்து மேலணி எங்க காணப்படுன்னு சொன்னா அப்படி சொன்னா சரி. சரியா, ஆனா நாங்க எழுதிக்கிறோம், எங்க புக்ல தந்திக்கிறத எழுதிக்கிறோம். எல்லா வகையான குழாய்கள் எல்லாம் உள்ளுக்கும் மேல நிலையம் காணப்படும், வெளியால மேல நிலையம் பொருத்திப்பட்டு காணப்படும். சரியா, உள்ளுக்கும் வெளியேக்கும். அதே மாதிரி அங்கங்கள் எடுத்தேன்னு சொன்னா அங்கங்கள் எடுத்தாலும் வெளியாலையும் போர்த்தி அங்கங்களை வெளியால போர்த்தி பேக் மாதிரி போத்து போட்டி இந்த போர்த்தி பாதுகாக்கிறது வந்து மேல நிலையம் தான். சரியா, இது எப்படின்னா இந்த இந்த மாதிரி இப்ப நாங்க லஞ்ச் பாக்ஸ் அப்படி இல்லாட்டி சாப்பாடுகளை கவர் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்றதானே. டிஷ்யூ பேப்பர். சரியா, டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணோம். கவர் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை கவர் பண்றதுக்கு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்ப என்ன சரி முறுக்குகள் போட்டு வைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணோம். சரி, இப்படி நிறைய விஷயங்களுக்கு நாங்க அந்த கவர் பண்றதுக்கு டிஷ்யூ பேப்பர் ஒன்று யூஸ் பண்றோம் இல்லையா. அதே மாதிரி இப்படி கவரிங் தேவைப்படுற இடங்களுக்கு கவர் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தேவைப்பட்ட இடங்கள் எல்லாமே மேல்நிலையங்கள் இருக்கும். சரியா, அப்ப உள் மேற்பரப்பு வெளி மேற்பரப்பு இவ்வளவு மேற்பரப்பு தான் இங்க உள் மேற்பரப்பு வெளி மேற்பரப்பு இந்த மேற்பரப்புகளை படலிட்டு பொருத்தி பாதுகாக்கக்கூடிய இலையமாக மேலணி இலையம் காணப்படுது. சரி, அப்ப மேலணி இலையத்துக்கு வந்து இப்ப நாங்க முதலாவது தொழில் சொல்லிக்கிறேன் நான் பாதுகாப்புன்னு சொல்லி. பாதுகாப்புன்னு ஒரு தொழிலும் இருக்கிற. சரியா, பிரதானமானது பாதுகாப்பு. என்ன கவர் பண்றது ஒரு வேற. சரி, இப்ப நாங்க ஒரு ஒரு உணவு பண்டம் உண்டையோ இல்லாட்டி ஒரு 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 பழம் உண்டையோ ஒரு மரக்கறியோ நாங்க பொலித்தீன் பேக்ல போட்டு கவர் பண்ணி வைக்கிறோம்டா ஏதோ ஒரு பாதுகாப்பு நோக்கத்துக்காக தானே போட்டு வைக்கிறோம் நாங்க பேக் உள்ளுக்கு. சும்மா வெளியே வைக்காம ஒரு 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 பொலித்தீன் பேக் உள்ளுக்கு போட்டு வைக்கிறேன்னு சொன்னா இல்லாட்டி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் உள்ளுக்கு போட்டு வைக்கிறேன்டா இது ஒரு பாதுகாப்புக்காக தான் நாங்க கவர் பண்ணி வைக்கிறோம். அப்ப எங்களோட அங்கங்களை கவர் பண்றதுக்கு இருக்கிற இலையம் தான் இவங்க. அப்ப பாதுகாப்பு முதலாவது தொழில். சரியா, ரெண்டாவது என்னன்னு சொன்னா சுரத்தல். சுரத்தல். மூணாவது வந்து அகத்துறிஞ்சல். இது மூணும் தான் மிக பிரதானமான மூணு தொழில்கள். இது தவிர எங்களோட புக்லயும் ரெண்டு தொழில்கள் தந்திக்கிற. என்னன்ற ஒன்று வடிகட்டல். சரியா, வடிகட்டல். அதே மாதிரி தூண்டல்களை பெறல்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில். தூண்டல்களை பெறல். நான் இது ஒவ்வொன்னோட விளங்கப்படுத்துறேன். தூண்டல்களை பெறல் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புன்ற ஒரு ஐடியா எடுத்துட்டோம் நாங்க. எப்படி அதை சுரத்தல் நடக்கும் அகத்துறிஞ்சல் நடக்கும் எல்லாம் பார்ப்போம். சரி, முதலாவது இப்படியான தொழில்களை செய்து சரி இந்த மாதிரி தொழில்களை செய்யறதுக்கு அதுக்குரிய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா, மேல நிலையத்துல கட்டமைப்பு. இப்ப மேல நிலையத்துல வேலை என்னது? கவர் பண்றதானே வேலை. கவர் பண்றதுதான் வேலை. இப்ப மேல நிலையம் எப்படி இருக்கும்டா ஒரு ஒரு ஷீட் மாதிரி தான் இருக்கும். சரியா, ஒரு ஒரு அந்த ரப்பர் ஷீட் போடுவோமே நாங்க பெட்டுக்கு எல்லாம் போடுவோமே அந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி தான் இருக்கும். சரியா, அப்ப இப்ப இலையம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் கலங்களால் ஆக்கப்பட்டது, நிறைய கலங்களால் ஆக்கப்பட்டது. அப்ப மேல நிலையம்ன்றது வந்து நிறைய கலங்கள் இப்படி ஒரு படலமா அப்படியே பறந்து சேர்ந்து ஒரு 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 படலத்தை உருவாக்கும், ஒரு படையை உருவாக்கும், ஒரு ஷீட்டை உருவாக்கும். சரியா, அந்த ஷீட் அப்படியே அந்த அங்கத்தையோ அந்த அங்கத்துல உள்மேற்பரப்பையோ வெளிமேற்பரப்பையோ பொருத்தி கொள்ளும். பாருங்க இப்படி இருக்கிறேன்னு சொல்லி களங்கள் இப்படி இருக்குண்டா நான் வரைஞ்சு காட்டுறேன். சரி, ஒரு நாங்க இது சொல்லுவோம் என்ன தெரியுமா? இங்கிலீஷால சொல்ற வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன் சொல்லி. அப்படின்னா அடித்தள மென்சவ்வு. அடித்தள மென்சவ்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு மென்சவ் போன்று இப்படி
அடியால காணப்படும். இதுக்கு மேலால, சரியா, இதுக்கு மேலால மேலணி கலங்கள் மிக நெருக்கமாக இவ்வாறு அடுக்கப்படும். மேலணி கலங்கள் இவ்வாறு நெருக்கமாக அடுக்கப்படும். நெருக்கமாக அடுக்கப்பட்டு பாருங்க, ஒரு ஒரு லேயர் ஒன்று உருவாக்கிக்குது, காப்பட்டு ஒண்ணு மாதிரி. இந்த அடித்தள மென்சவுண்ட் இருந்தது தெரியுமா? அடித்தள மென்சவுன்றது வந்து ஒரு நாரொண்டிக்கிற கொலாஜன் சொல்லி, சரியா, கொலாஜன் சொல்லி ஒரு நாரொண்டிக்கிற அந்த கொலாஜன் நார்களால இப்படி, அந்த கொலாஜன் நார்கள் இப்படி நெருக்கமாக அடுக்கப்பட்டு, கொலாஜன் நார்கள் சொல்லக்கூடியது இப்படி நெருக்கமாக அடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு மென்சவ்வு தான் இந்த அடித்தள மென்சவ்ன்றது. அதுக்கு மேலாலதான் இந்த மேலணியிலேய கலங்கள், மேலணியிலேய கலங்கள் இவ்வாறு அடுக்கப்பட்டிருக்கிறது. இது மேலணியிலேய கலங்கள். இதனால சைடால பாக்குற நேரம், சரியா. இதை கொஞ்சம் அப்டேட் பண்றேன் பாருங்க, இப்படி உண்மையா எப்படி இருக்கிறேன்னு சொல்றேன். இது நான் ஒரு துண்டை தான் வரைஞ்சு காட்டுறேன், மேலணியிலேயே முண்டுட ஒரு துண்டை வரைஞ்சு காட்டு, அந்த கலங்கள் எப்படி அமைஞ்சிக்கிறது விளங்கி கொடுறதுக்காக. இந்த பாருங்க இன்னொரு இப்படி வரையும். அந்த சின்ன அந்த கார்டன்ல எல்லாம் வந்து, சின்ன கார்டன்ல, சின்ன கார்டன்ல வந்து நாங்க சின்ன ரோடுகள் போடுவோம் தானே நடுவால், அந்த அந்த ஆட்கள் நடந்து போறதுக்கு, ஆட்கள் புல்லால நடக்காம நடந்து போறதுக்கு ரோட் போடுவோம். அந்த ரோட் போடுறதுக்கு முதல்ல என்ன செய்யறோம்னா, நாங்க அந்த ரோட செய்யறது வந்து சின்ன சின்ன கல்லுகள் அடுக்கி அடுக்கி தான் அந்த ரோட்டை செய்யறோம் நாங்க, ஆட்கள் நடந்து போறதுக்கு, சரியா. நடுவால் ஆட்கள் அந்த புல்லால நடந்து போகாம அந்த ரோட்டால நடந்து போறதுக்கு மேலால கல்லு வச்சுப்பாங்க. அந்த கல்லை வைக்கிறதுக்கு முதல்ல அடியால சிமெந்தி மாதிரி ஒரு மெட்டீரியல் போடுறேன், அந்த கல்லு ஒட்டிப்பட்டு நிக்கிறதுக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு, ரைட்டா. அப்படி ஒரு சிமெந்தி மாதிரி தான், சிமெந்தி எல்லாம் உண்மையிலே. பட் அந்த அடியால ஒரு லேயர் ஒன்று போட்டு, அந்த லேயர் வந்து கலங்களால் ஆக்கப்பட்ட லேயர் அல்ல, நார்களால் ஆக்கப்பட்ட லேயர். சரி, கொலாஜன் சொல்லக்கூடிய ஒரு நார், ஒரு புரத நார். கொலாஜன்றது ஒரு புரத நார், அதால் ஆக்கப்பட்ட ஒரு படலம் ஒன்றுதான் அடியாளிக்கிற. அதுக்கு மேலால தான் இந்த மேலநிலைய கலங்கள் அடுக்கப்பட்டுகிற இந்த வரும். நாங்க மேலால பார்த்தோம்னு சொன்னா இப்படித்தான் வரும். இப்ப நான் வரைகிற கலங்களை பாத்தீங்கன்னா பாருங்க, கனவுரு வடிவமாக காணப்படுது, சிறிய கனவுரு வடிவம். பாத்தீங்களா, பெரிய கனவுரு வடிவம். கலங்கள் எப்படி அடுக்கப்பட்டீங்க பாருங்க. இது இப்படி தொடர்ந்து அடுக்கப்படும், மேலால மேலால அடுக்கப்படும். நாங்க மேலிருந்து பார்த்தோம்னு சொன்னா இப்படி நிறைய கலங்கள் இப்படி அடுக்கப்பட்டு விளங்குவாங்க. இது நான் மேலால பாக்குறது, நான் சைடால பாக்குற அந்த வியூவையும் காட்டிக்கிறேன், நான் மேலிருந்து பார்த்து எப்படி விளங்குன்றதும் காட்டிக்கிறேன். மேலநிலையத்திலும் வகைகள் காணப்படுறது, அது எங்கட அந்த வகைகள் சம்பந்தமான விஷயம் வந்து எங்கட புக்ல இல்ல. எங்கட புக் வகைகள் இருக்கிற கனமேலனி, கம்ப மேலனி, செதின் மேலனி, படை கொண்ட மேலனி, போலிப்படை கொண்ட மேலனி, இப்படி எல்லாம் வகைகள் எல்லாம் இருக்கிற ஏலவலுக்கு போன படிக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த வாரம் கலங்கள் அடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி, இப்படி அடுக்கப்பட்ட ஒரு ஷீட் ஒன்று வந்துக்கிற மாதிரி விளங்குது உங்களுக்கு. நான் 3D வரைஞ்சு காட்டுகிறேன். ஒரு ஷீட், ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி இப்படி அந்த கலங்கள் அடுக்கப்பட்டு ஒரு இப்படி ஒரு ஒரு தாழ்த்து ஒரு ஒரு சின்ன ஒரு ரப்பர் ஷீட் ஒன்று மாதிரி. இது அப்படியே பெரியசா யோசிங்களே, இது அப்படியே ஒரு பெரிய ஷீட்டா யோசிங்களே. இது ஒரு துண்டு தான் காட்டிக்கிறேன், ஒரு ஷீட் ஒரு துண்டு தான் காட்டிக்கிறேன் நான். அதுல எப்படி கலங்கள் அடுக்கப்பட்டிருக்குது, அடித்தள மென்சவுன்னு சொல்லக்கூடிய அது விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது அப்படியே பெருசா யோசிச்சாண்டா, இது அப்படியே போர்க்கப்பட்டு தான், இது அப்படியே தான் உள்மேற்பரப்புகளையும் வெளிமேற்பரப்புகளையும் போர்க்கிறது, சரியா. இந்த மாதிரி கலங்கள் நெருக்கமா அடுக்கப்பட்டு உருவாகக்கூடிய அந்த 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 ஷீட் தான் உள்மேற்பரப்புகளையும் வெளிமேற்பரப்புகளையும் பொருத்தி காணப்பட்டது, சரி.
இப்போ நீங்க இது வரைஞ்சு கொள்ளணும். முதலாவது அந்த தலைப்போட்டிக்கு வந்து மேலநிலை அப்படின்னு சொல்லி அது கீழே வரைஞ்சு கொண்டுட்டு இந்த பகுதிகளை குறிக்கும். முதலாவது போடுங்க, இதுக்கு அடித்தள மென்சவ்வு. அடித்தள மென்சவ்வுன்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து ஆக்கப்பட்டது என்னன்னா நார்களால் ஆக்கப்பட்டிருக்கு, கலங்களால் ஆக்கப்பட்டதல்ல. அதுக்கு மேலால தான் மேலணிலிய கலங்கள். இது வந்து மேலணிலிய கலங்கள். மேலணி இளைய கலன், மேலணி கலன் சொல்லுவோம் இது. சரி, எங்கட புக்ல போட்டிக்கிற மாதிரி போடுங்க. நெருக்கமாக அடுக்கப்பட்ட மேலணி இளைய கலங்கள் போடுங்க. நெருக்கமாக அடுக்கப்பட்ட, பாருங்க இடைவெளி இல்ல, எல்லா கலங்களும் கிட்ட 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 தான் அடுக்கப்பட்டிருக்குது. நெருக்கமாக அடுக்கப்பட்ட மேலணி இளைய கலங்கள். அடுத்து கரு, கருவினை மார்க் பண்ணி இதுதானே கரு. மேலிருந்து பார்த்தாலும் எங்களுக்கு கரு விளங்கும். இந்த கலங்கள் அடுக்கப்பட்டு உருவாகிற அந்த ஷீட் ஒன்று விளங்கினா சரி. பிளட்டான ஒரு ஷீட் ஒன்று. இதனால வந்து அது ஷீட் ஒரு துண்டை தான் காட்டிக்கிற, அதே மாதிரி பெரிய ஒரு துண்டை கருதுங்க. இது அப்படியே எடுத்து நாங்க ஒரு குடல், குடல்ட வெளிமேற்பரப்ப போர்க்கலாம், குடல்ட உள்மேற்பரப்ப போர்க்கலாம், இரைப்பைட உள்மேற்பரப்ப போர்க்கலாம், இரைப்பைட வெளிமேற்பரப்ப போர்க்கலாம். அது மாதிரி இதயத்தை சுத்தி கவர் பண்ணலாம். சரி, இதயத்து உள்ளுக்கும் மேற்பரப்பு கழிக்கிற, இதய உள்ளுக்கு இதயத்திட அறைகள் சொல்லக்கொள்ள இதயத்திட அறைகள் உள்ளுக்கும் மேற்பரப்பு கழிக்கிற. அதே மாதிரி கிட்னி, எந்த ஒரு அங்கத்தையும் இப்படி ஒரு இந்த கலம் செட் எல்லாம் சேர்ந்து உருவாகிற இந்த போர்வையால பொருத்தி கொள்ளலாம். இது ஒரு பெட்ஷீட் மாதிரி தான். இப்ப வேண்டிய இடத்த போத்தலாம் இதை வச்சு. அதான் சொல்றேன் நான், எங்கெல்லாம் போர்வை தேவைப்படுதோ அந்த இடம் எல்லாமே நேரடியிலையும் காணப்படும். அதை கலர் கொடுத்து கொள்றோம். இதை வரைஞ்சு முடிச்சிருக்கோம் அவசரமா. இதுல கருவையும் காட்டும். இது கரு. ரைட், அவ்வளவுதான் குறிக்கிறதுக்கு இருக்குது. பெருசா குறிக்கிறதுக்கு இல்ல, லேசி மேலநிலைன்றது. சரி, அப்ப மேலநிலையம் காணப்பட்ட இடங்களுக்கு வருவோம். காணப்பட்ட இடங்கள் பாருங்க, புக்ல சொல்லிக்கிறத மட்டும் பார்த்துக்கொள்ளும். எல்லா இடங்கள்லயும் காணப்பட்ட உடம்புல எங்கெல்லாம் இருக்குதோ, எங்கெல்லாம் அந்த போர்க்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குதோ எல்லா இடத்துலயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இந்த படத்தை வரைஞ்சிட்டு அது பிறகு இயல்புகளை சொல்றேன். இயல்புகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க காணப்பட்ட இடங்களுக்கு போவோம். படத்தை வந்து நான் என்னோட நோட்டுக்கு எடுத்துக்கொள்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இதான் எங்களோட ஒயிட் போர்ட். மேல அந்த இந்த போட்டுலாம் பிரச்சனை இல்லை. அந்த மேல் அணின்னு சொல்ற விஷயத்துல அந்த அர்த்தம் முடிக்குது தானே. மேற்பரப்பை படலிடல் அப்படின்னு சொல்லி மேல் அணின்னு சொல்லக்கூடியதுல அந்த அந்த சொல்லே அர்த்தம் முடிக்குது. மேற்பரப்ப போர்க்கிறது, கவர் பண்றது. டவுட் சென்சர் இருந்தா கேளுங்க. டவுட் வந்தா கேட்டுடுங்க, வெக்கப்படவானம். சரி, அப்ப நாங்க முதலாவது தலை போடுங்க, மேலநிலையத்துல இயல்புகள் அப்படின்னு. இயல்புகளுக்கு முதல்ல அது சரி போயிடலாம். போடுங்க, இப்படி போடுங்களேன், ஒரு பாயிண்ட் போட்டீங்களே. முள்ளந்தண்டு விலங்குகளில் முள்ளந்தண்டு விலங்குகளில் முள்ளந்தண்டு விலங்குகளில் உள்கமா வெளி மேற்பரப்புகளை உள்கமா வெளி மேற்பரப்புகளை போருக்கும் இளையமாகும். போருக்கும் இளையமாகும். இளையத்துக்கு வந்து இப்படி போடணும், மூலகரல் ஆன இளையமாகும். சரி, இப்ப தலை போடுங்க இயல்புகள். இயல்புகள் ஒவ்வொரு இயல்பா எழுதுங்க, நம்பர் போட்டு எழுதுங்க. ஒன்று, கலங்கள் கலங்கள் அடித்தள மென்சவ்வு எனப்படும். அடித்தள மென்சவ்வின் இப்படி போடுங்களே, சும்மா போடுங்களே. அடித்தள மென்சவ்வின் மீது அடுக்கப்படும். அடித்தள மென்சவ், சாரி, அடிமென்சவ் போட்டீங்க. அடித்தள மென்சவ்வின் மீது அடுக்கப்படும்.
இந்த அடித்தள மென்சவ்வின்னு சொல்லி போட்டிருந்தானே, அதுல பிரக்கெட்ல போடுங்க பேசல் மெம்பரேன் சொல்லி. பேசல் மெம்பரேன் மீது அடுக்கப்படும் கலங்கள் அடித்தள மென்சவ்வின் மீது அடுக்கப்படும். நீங்க அடித்தள மென்சவுக்கு வேணா பென்சிலால போட்டுக்கோங்க. இது வந்து எதால் ஆக்கப்பட்டது? கொலாஜன் நார்களால் ஆக்கப்பட்டது. கொலாஜன் எனும், அப்படி போடுங்க, கொலாஜன் எனும் புரத நார்களால் ஆக்கப்பட்டது. பென்சிலால போடுங்க. இதுக்கு புரத நார்களால் ஆனது. இப்ப இன்னொரு விஷயத்தையும் போட்டுக்கோங்க இதுல அடித்தள மென்சவ் சம்பந்தமாக. இது ஒரு தொடுப்பிலையமாக போடுங்க. இப்ப தேவையில்லை என்னத்துண்டு நான் சொல்லி விளங்கப்படுத்துறேன். தொடுப்பிலையம் வரக்குள்ள விளங்கப்படுத்துறேன். பட் இப்பைக்கு நீங்க சும்மா போடுங்க. இது ஒரு தொடுப்பிலையமாகும். தொடுப்பிலையமாகும் சொல்லி போடுங்க. இது ஒரு தொடுப்பிலையமாகும். கொலாஜன் நார்களால் ஆக்கப்பட்ட கொலாஜன் என்னும் புரத நார்களால் ஆனது. அதே மாதிரி போடுங்க இன்னைக்கு இது ஒரு தொடுப்பிலையமாகும் அப்படின்னு சொல்லி. ரெண்டு முக்கியமான விஷயம். பென்சிலால போடுங்க. அதை பென்சிலால போடுங்க, இல்லாட்டி வேற ஒரு கலர் பேனால போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது, கலங்கள் நெருக்கமாக அடுக்கப்படும். கலங்கள் நெருக்கமாக அடுக்கப்படும் மீனிங் என்னடா, களத்திடைவெளி இல்லைன்னு அர்த்தம். கலங்கள் நெருக்கமாக அடுக்கப்படும். சரி, அடுத்தது மூணாவது முக்கியமான மூணாவது இயல்பு வந்து முக்கியமான ஒரு இயல்பு. குருதி வளங்கள் இல்லைன்னு போடுங்க. குருதி வளங்கள் இல்லை. குருதி வளங்கள் இல்லை. குருதி வளங்கள் இல்லை. இந்த கலங்களுக்கு குருதி வளங்கள் இல்லை. சரியா? இத பாயிண்ட் ஹைலைட் பண்ணிக்கணும். நல்லது. பாருங்க, மேலநிலையத்துக்கு மட்டும் நாங்க 4 இலயங்கள் படிக்கிறோம் தானே. 4 இலயங்கள்ல மேலநிலையத்துக்கு மட்டும்தான் குருதி வளங்கள் இல்லை. மத்த எல்லாத்துக்கும் குருதி வளங்கள் இல்லை. அப்ப ஹைலைட் பண்ணிக்கோங்க இது. சரியா? 4வது பாயிண்ட். நரம்பு விநியோகமும் இல்லை. இல்ல, கொஞ்சம் இருக்கு. நரம்பு விநியோகம் உண்டுன்னு போடும். சாரி, நரம்பு விநியோகம் உண்டு. நரம்பு விநியோகம் உண்டு. 5வது போடுங்க. தனிக்கல அல்லது பல்கலப் படைகளால் ஆக்கப்பட்டது. படைகளினால் ஆனது. சரியா? கலங்கள் அடித்தள மென்சைன் மீது அடுக்கப்படும். 2வது கலங்கள் நெருக்கமாக அடுக்கப்படும். 3வது குருதி வளங்கள் இல்லை. 4வது நரம்பு விநியோகம் உண்டு. 5வது தனிக்கல அல்லது பல்கல படைகளால் ஆனது. அது என்ன தனிக்கல அல்லது பல்கல படைகளால் ஆனது? தனிக்கல இப்ப நான் இப்ப உங்களுக்கு வரைஞ்சு காட்டிக்கிறது ஒரு தனிக்கல படை. தனிக்கல படைண்டா அந்த கலங்கள் வந்து ஒரு படையில தான் அடுக்கப்பட்டிருக்கிறேன். சரியா? இதே மாதிரி இன்னொரு செட் இருந்தா இங்க பாருங்க. இப்படி நான் வரைஞ்சு காட்டுறேன். நீங்க வரைய தேவையில்ல, நான் சும்மா வரைஞ்சு காட்டுறேன். இந்த பாருங்க. இதே மாதிரி இன்னொரு படை காணப்பட்ட மேலாள் இப்படி இன்னொரு கலம் செட் பண்ணி இப்படி மேலால காணப்படுது. அப்ப அது 2 கலப்படை. சரியா? 2 கலப்படை. இப்படி இருந்துச்சுன்னா யோசிங்க. இப்படியும் இருக்கலாம். இப்ப எங்கட மேல நிலையத்தை உங்களுக்கு கண்ணால பார்க்கலாம். இப்பவே பார்க்கலாம் உங்களுக்கு மேல நிலையத்தை. சரியா? மேல நிலையத்தை உங்களுக்கு இப்பவே பார்க்கலாம். உங்களோட தோல் உங்களோட தோல் ஆக்கப்பட்டிருக்கிறது மேலநிலை கலங்கள். இப்ப உங்களோட தோலை நீங்க பார்த்தாலே சரி, உங்களோட கையில் இருக்கிற தோலை பாருங்க. இப்ப நீங்க கையில் இருக்கிற தோலை பார்த்தாலே போதும் உங்களுக்கு மேலநிலையத்தை பார்த்த மாதிரி. சரியா? ஏன்னா தோல் ஆக்கப்பட்டிருக்கிறதால தெரியுமா மேலநிலையத்தால. தோலாக்கப்பட்ட மேலநிலையம் இவ்வாறு பல கலப்படை, கிட்டத்தட்ட 5 கலப்படைகளால் ஆக்கப்பட்டிருக்குமா. அடித்தள மென்சவு இருக்கும். அந்த அடித்தள மென்சவுக்கு மேலால 5 கலப்படைகள், களத்தால் ஆக்கப்பட்ட படைகள் 5 காணப்படுமா. இது வரும் 5. அப்படி அழிச்சிட்டு நான் 2வது கலப்படை மட்டும் வரைஞ்சு காட்டுறேன். 3வது 4வது நீக்கலாம். இப்படி இந்த பாருங்க, மேலாள மேலாள அடுக்கப்பட்டு அடுக்கப்பட்டு அந்த பில்டிங் மாதிரி தான் அடுக்கப்பட்டு இந்த பாருங்க 3 கலப்படை நீ காட்டிக்கிறேன். சரி, 3 கலப்படை. 3 கலப்படை. இது இப்படி 4, 5, 6ன்னு சொல்லி இப்படி பல கலப்படைகள் காணப்பட முடியும். 5 வரைக்கும் போகலாம்னு சொல்லப்படுது. சரி, இப்ப எங்களோட தோல்ல இருக்கிற தோல் எங்களுக்கு பாத்தீங்கன்னா தோல் தடிப்பமா இருக்கிறதுக்கு காரணம் தோல்ல மேட்ரோல்னு சொல்லி ஒண்டிக்கிறது. அது ஆக்கப்பட்டது வந்து மேல நிலையத்தால. தோல்ல மேட்ரோல் ஆக்கப்பட்டது மேல நிலையத்தால. சரி, தோல் வந்து பல படைகளை கொண்டு இருக்குது. சரி, தோல்ல அடியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொழுப்பு படை அப்படிலாம் இருக்கிற தோலின் கீழான படை, அதே மாதிரி உட்தோல் அப்படிலாம் இருக்கிற அதுல மேட்ரோல் ஒண்டிக்கிற அது எங்களுக்கு விளங்குற படை. எங்களுக்கு விளங்குற படை மேற்தோல் தான்.
மேற்தோலாக்கப்பட்டது இப்படி பல படை கொண்ட மேலநிலையத்தால். சரியா? அது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு என்ன சொன்னா, இன்னைக்கு வந்து இந்த பாருங்க, குருதி விநியோகம் இல்லைன்னு சொல்றாங்க, குருதி வளங்கள் இல்லையா, ஆனா நரம்பு விநியோகம் இருக்கிற. நரம்பு விநியோகம் சொன்னா அங்க பாருங்க, நரம்புகள் வந்து இப்படி ஊடுருவி காணப்படும், மேலநிலையத்துக்கு இப்படி ஊடுருவி காணப்படும். அது அவங்களோட தோலை தொட்டா, நீங்க தோலை தொடுங்க பார்ப்போம். உங்களுக்கு தோலை தொட்டா விளங்குறதுன்னு தருமா? தோலை தொட்டோன்னே அந்த நரம்புகள் தூண்டப்படுற. அந்த நரம்புகள் எங்க போறேன்னா மூளை போற. அந்த நரம்புகள் மூளை போய் ரைட், யாரோ ஒருத்தன் தொடுறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த உணர்ச்சியை தார. சரியா? அந்த நரம்புகள் இல்லாட்டி உங்களுக்கு உணர்ச்சி இல்லாம இருக்கும். அதான் பாருங்க, எங்க புக்ல அந்த தொழில்கள்ல வந்து போட்டிக்கிறான் பாருங்க, தூண்டல்களை பெறல் என்று சொல்லி. தூண்டல்னு சொன்னா தொடுகையும் ஒரு தூண்டல் தான். நாங்க எங்கட தோலை தொடக்கொள்ள அந்த தொடுகைன்றது ஒரு தூண்டல். தூண்டுறோம் நாங்க எங்கட தோலை. அப்ப தொடுறது எங்களுக்கு விளங்குது. அதே மாதிரி தோலுக்கு ஒரு அமுக்கம் கொடுக்க கொள்ள. சரியா? அமுக்கம் அமுக்குறீங்க போட்டு தோலை, அப்ப உங்களுக்கு விளங்கும் யாரோ அமுக்குறேன்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு வெப்பம், ஒரு வெப்பமான சூடான ஒரு பொருளும் நம்ம தோல்ல வந்து படுது, உடனே உங்களுக்கு விளங்கும். அது அந்த தூண்டல் உணர்ந்து கொள்றதுக்கான அந்த நரம்புகள் காணப்படுது மேலநிலையங்கள்ல. எங்களோட தோல்ல காணப்படுது. இப்ப தோல் ஆக்கப்பட்டது வந்து பிரதானமாக மேலநிலையத்தால. சரி, தோல்லும் அந்த தோல் அல்ல, தோல்ட மேற்றோன்னு சொல்லக்கூடியதான் ஆக்கப்பட்டது இந்த இதால. சரி, அதே மாதிரி ஆஹ் வேற என்ன, குளிர். குளிரான ஒரு பொருள், கூலான ஒரு பொருளை தொடுறோம், அப்ப கூழ்னு உங்களுக்கு விளங்கும். சுட தொட்டா சூடுன்னு விளங்கும், கூட தொட்டா கூழ்ந்து விளங்கும். ரைட்டா? அதே மாதிரி ஊசி ஒன்று குத்திப்பட்ட நேரம் உடனே கை எடுக்கிறீங்க நீங்க. காரணம் என்ன? அந்த ஊசி குத்தி படக்கல மிச்சம் உள்ள போகணும்னு அவசியம் ஒன்றும் இல்ல. மேலால் அந்த இதுல பட்டாலே போதும், தோல்ல பட்டாலே விளங்கும், மேலுக்கு ஊசி ஒன்று குத்தி பட்டுறது. அது மேலநீலியத்துல நரம்பு முடிவிடங்கள் காணப்படுது, நரம்புகள் காணப்படுறது. அந்த நரம்புகள் என்ன செய்யறாண்டா உடனே மெசேஜ் கொண்டு போற மூளைக்கு. அப்ப தூண்டல்களை பெறல்னு சொல்லக்கூடிய தொழிலையும் மேலநீலியம் பொறியியல்ன்றது வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அது உண்டு. அதே மாதிரி ஆஹ் மேலநிலையம். சரியா? இப்ப நான் தொழில்களையும் சொல்லிக்கொண்டே போறேன், நீங்க சொல்றதோட அப்படி தொழில்களையும் சொல்லிட்டு போறேன். நான் சொன்னது மேலநிலையத்தாலதான் இந்த குடல்ட உட்புறம், குடல்ட உட்புறமாக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா குடல்ட உட்புறம் மேலநிலையத்தால தான் ஆக்கப்பட்டிருக்கு. சரி, அப்ப குடலுக்கு இப்ப நாங்க சாப்பாடுகளை சாப்பிட்டோன்னே அந்த சாப்பாடு முதலாவது எங்க குடல்ல போய் சமிபாட்டுக்கு உட்படுற. சமிபாட்டுக்கு உட்பட்டோடனே அந்த சமிபாட்டுக்கு உட்பட்ட அந்த சமிபாடுன்னு என்னது? உதாரணமா நீங்க மாப்பொருளை சாப்பிட்டீங்கன்னா, மாப்பொருள் ஆத்துறிஞ்சியல், ஏன்னா மாப்பொருள் ஒரு பெரிய ஒரு பதார்த்தம். அதை வந்து என்னவா உடைக்கிறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு மோல்டோஸ்ன்னு சொல்லக்கூடியதை உடைக்கிற. சரியா? மோல்டோஸை உடைச்சிட்டு மோல்டோஸை திரும்ப உடைக்கிற. சொல்லுங்க பாப்பா எனக்கு. மோல்டோஸை வந்து நாங்க ரெண்டா உடைச்சா என்ன வாரு சொல்லுங்க பாப்போம். மோல்டோஸ் ரெண்டா உடைச்சா குளுக்கோஸ். ரெண்டு குளுக்கோஸ் வாரு. வெரி குட், ரெண்டு குளுக்கோஸ் வாரு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யறாங்க, சமிபாடுன்றது இதுதான், உடைக்கிறது. சாப்பிட்ட சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சிக்கலான பதார்த்தங்களை எளிய பதார்த்தங்களை மாத்துறதுதான் சமிபாடு. இதான் நாங்க சமிபாடுன்னு சொல்றோம். அப்ப சமிபாடு நடந்த உடனே என்ன செய்யணும்? அந்த சமிபாடு அடைந்த கூறுகளை குருதிக்கு எடுக்கணுமே, குருதிக்கு வரணுமே, பிளட்டுக்கு. அப்பதானே உடல் முழுக்க கொண்டு போகலாம். அப்ப அந்த சமிபாடு அடைந்த கூறுகளை குருதி எடுக்கிறது தான், குருதி உள்ளுக்கு எடுக்கிறது தான் ஆத்துறிஞ்சல். ஆத்துறிஞ்சல். அப்ப அந்த வேலையையும் மேலநிலையம் செஞ்சுட்டு இருக்குது. வெறுமனே போர்த்தி பாதுகாக்கிறது மட்டுமல்ல, அந்த பதார்த்தங்களை ஆத்துறிஞ்சு கொடுக்கறதுக்கும் மேலநிலையம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு தொழில் என்ன தெரியுமா? சுரத்தல். பாருங்க, சுரத்தல். சுரத்தல்னு சொன்னா குடலுக்கு மேலநிலைய கலங்கள்னு சொன்னேன். இதை நாங்க வரைஞ்சிக்கிறோம் மேலநிலைய கலங்கள். இதுல சில கலங்கள், இது மேலநிலைய கலங்கள் தான். சில கலங்கள் என்னவா மாறுறன்னு சொன்னா, சரி, இது சில கலங்கள் வந்து இப்படி அழிச்சிட்டு வரேன், கொஞ்சம் அழிச்சிட்டு வரேன். சில கலங்கள் கொஞ்சம் இப்படி விசேட கலங்களா மாறுறது. அது நான் கலங்கள் சொல்ற வந்து மேலநிலைய கலங்கள் தான், மேலநிலைய கலங்கள் தான். அவை இப்படி இப்படியான கலங்கள் இடையில இடையில எங்களுக்கு மேலநிலையத்துல பார்க்கக்கூட. இப்ப எல்லா இடங்கள்லயும் இல்ல. சரியா? எல்லா இடங்கள்லயும் இல்ல. குடல்ல இருக்கிற குடல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படி விசேட கலங்கள் காணப்படும், விசேட கலங்கள். சரி, இந்த கலங்கள்ட வேலை என்ன தெரியுமா? சில சுரப்புகளை சுரக்குற. சரி, சில சுரப்புகளை சுரக்குற. இப்ப உதாரணமா, இப்ப உங்களுக்கு தெரியுமா இரைப்பையுள்ளுக்கு, இரைப்பையுள்ளுக்கு ஒரு அமிலம் உண்டிக்கிறது தெரியுமா? இரைப்பையில காணப்பட்ட அமிலம் யாருக்கு தெரியும்? ஒரு பொது ஒரு கேள்வி ஒன்று சும்மா. இரைப்பையுளுக்கு, எங்கட எங்கட இரைப்பையுளுக்கு ஒரு அமிலம் உண்டிக்கிற. அந்த அமிலத்துக்கு பேர் தெரியுமா யாருக்கு? சரி, என்ன அமிலம்? நானே சொல்றேன். HCl சொல்லி ஒரு அமிலம் உண்டிக்கிற சொல்றாங்க. அதுக்கு ஹைதரோ குளோரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இது எங்கட இரைப்பையுளுக்கு இருக்கிற அமிலம் உண்டு. இதை உற்பத்தி செய்யறது பாருங்க, இதை இதை சுரக்கிறது என்னன்னா அந்த இரைப்பைட உள்ளிடத்தை போர்த்தி
காணப்பட்ட மேலணிக்கு தானே அந்த மேலணியத்தில் இருக்கக்கூடிய சில கலங்கள், எல்லா கலங்களும் அல்ல, அந்த சில மேலணி கலங்கள் இந்த HCl சுரக்கிறதுக்குன்னு சொல்லி அது சிரத்தில் அடைந்து காணப்படும். அப்ப அந்த HCl அதால் சுரக்கப்படும். அதே மாதிரி சில நொதியங்கள் சுரக்கப்படும். சரியா? குடல்ல, அதே மாதிரி இரைப்பையில சில நொதியங்கள் சுரக்கப்படும் இந்த கலங்களால. இப்ப மேலணிலயங்கள் வந்து வெறுமனே போர்த்தி பாதுகாக்கிறது மட்டுமல்ல, மேலணிலத்துல காணப்பட்ட விசேட கலங்கள் இந்த மாதிரி சுரத்தல் சொல்லக்கூடிய வேலையும் செய்யுது. சரியா? அதே மாதிரி மேலணிலயம் காணப்பட்ட ஒரு இடம் உண்டு. மேலணிலயம் காணப்பட்ட இடங்கள்ல வந்து மேலணிலயம் சுரப்பிகளையும் காணப்படுறான். நான் உதாரணம் சொல்லவா? வியர்வை சுரப்பி. வியர்வை சுரப்பி காணப்பட்டு எங்களோட தோல்ல. சரி, எங்களோட தோலை வந்து நாங்க இப்படி வெட்டினோம்னு சொன்னா, சரியா, தோலை வெட்டினோம்டா, நான் மிச்சம் இந்த டீட்டெயிலா வரையல, நான் சிம்பிளா வரைகிறேன். சரி, தோல்ட உண்மையான கட்டமைப்பு கொஞ்சம் சிக்கல் தன்மை கூடாது. நான் உண்மையான கட்டமைப்பு வரையில நான் சும்மா இதுல காட்டுறேன், போட்டோல காட்டுறேன். இந்த இப்படித்தான் தோலிக்கிற தோல் ஒரு துண்டை வெட்டி காட்டிக்கிறானே. இப்படித்தான் தோல் காணப்படுது. நான் சும்மா உங்களுக்கு விளங்குற மாதிரி வரைகிறேன். இதுல இந்த மாதிரி சிக்கலான கட்டமைப்பு எல்லாம் வரையல. இதுல உங்களுக்கு அந்த வியர்வை சுரப்பி வரைஞ்சு காட்டணும். சரி, பாருங்க. இது நான் சொல்றது வந்து மேட்ரோல். இந்த மேட்ரோல்னு சொல்றதுதான் மேலநிலையத்தால் ஆக்கப்பட்டது. மேலநிலைய கலப்படைகள் இப்படி கலங்கள் இப்படி அடுக்கப்பட்டு அடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. அப்படி யோசிங்களே, கலங்கள் கீழே 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 அடுக்கப்பட்டு அடுக்கப்பட்டு இல்லாட்டி மேல மேல அடுக்கப்பட்டு அடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. இதுல எல்லா கலங்களையும் வரையில நான் சும்மா ஒரு காட்டிக்கிறேன். இப்ப மேட்ரோல் ஆக்கப்பட்டது இந்த கலங்களால. அதே மாதிரி இந்த தோல் வந்து நாங்க 3 படையா பிரிக்கிற தோலை. சரி, ஆக உள்ளது ஆக வெளிப்புறமா விளங்குறது எங்களுக்கு விளங்குறது மேட்ரோல். இது நான் சொல்ற உட்தோல்னு சொல்லி. இந்த உட்தோல் உள்ளுக்கு இருந்து உட்தோல் இருந்து ஒரு சுரப்பி ஒன்று வார, அந்த சுரப்பி நான் சொல்றேன் வியர்வை சுரப்பின்னு சொல்லி. இது இப்படித்தான் வாருது பாருங்க. இப்படித்தான் வாரு. சரியா? இந்த சுரப்பிக்கு கான் காணப்பட்டு, இதுதான் கான். இந்த சுரப்பில கான் தான் இது, வியர்வை சுரப்பில கான். ஓகே. அதே மாதிரி இதுதான் அந்த சுரப்பி, வியர்வை சுரப்பி. வியர்வை சுரப்பி அப்படின்னா வியர்வையை சுரக்கிற இடம், வியர்வை உற்பத்தி செய்யப்பட்ட இடம். நாங்க சுரக்கிறேன்னு சொன்னா செக்ரீஷன் சொல்லுவோம். செக்ரீட் பண்ணக்கூடிய இடம், சுரக்கக்கூடிய இடம். இந்த சுரப்பில நீங்க பாத்தீங்கன்னா இப்படி கலப்படை ஒன்று காணப்படும். மேலணி கலங்கள் தான் இப்படி காணப்படும். அதே மாதிரி இந்த கான்லையும் காணப்படும். மேலணி கலங்கள் தான் கான்லையும் காணப்படுற. சுரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த அகலமான அகலமான இடத்துல மேலணி கலங்கள் தான் காணப்படுற. இதுல இந்த வியர்வையை சுரக்கிறது யாரு தெரியுமா? பாருங்க, இந்த சுரப்பிட உள்மேற்பரப்பு, சுரப்பிட உள்மேற்பரப்ப போர்த்தி காணப்படுறதும் மேலநிலையம் தான். போர்த்தி காணப்பட்டது மட்டுமல்ல, போர்த்தி காணப்பட்டவாறே என்ன செய்யும்னா வியர்வையை சுரக்கும். இப்படி உள்ளுக்கு இந்த சுரப்பி உள்ளுக்கு வியர்வையை சுரக்கும். இந்த கலங்கள் தான் சுரக்கிற வியர்வையை சுரக்கும். அந்த வியர்வை என்ன செய்யணும், இந்த கால்வாயால் அப்படியே வந்து வெளியேக்கு வரும். அப்படித்தான் என்னோட தோல்ல சின்ன கால் ஓட்டை கழிக்கிற, அதாலதான் வெளியேக்கு வர வியர்வை. சின்ன ஓட்டைகளால தான் வெளியேக்கு வர. ரைட்டா? அப்ப அந்த ஓட்டைன்னா அந்த கான், வியர்வை சுரப்பிட கான், வியர்வை சுரப்பிட காணால வியர்வை வெளியேக்கு வரும். பாருங்க, சுரத்தல்னு சொல்லக்கூடிய வேலை செய்யுதுன்னு சொல்லி. இப்படி எல்லா சுரப்பிகள்லையும் இது மாதிரி வியர்வை சுரப்பி மாதிரி உமிழ்நீர் சுரப்பி, தைராய்டு சுரப்பி, இப்படி ஏராளமான சுரப்பிகள் காணப்படுறது. ரைட்டா? எல்லா சுரப்பிகள்லையும் அந்த சுரத்தல்னு சொல்லக்கூடிய வேலையை செய்யறது மேலணி கலங்கள் தான். பாருங்க, மேலணி கலங்களுக்கு எவ்வளவு பெரிய தொழில் கழிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. சுரத்தல், பாதுகாப்பு, அகத்துறிஞ்சல். அதே மாதிரி வடிகட்டல் என்னது? வடிகட்டல்னு சொன்னா, சரி, ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் எழுதிட்டு வருவோமே, நான் மிச்சம் பார்த்துட்டு இருக்காம எழுதிட்டு வரோம். முதலாவது நாங்க இப்ப இயல்புகளை பாத்திக்கிறோம். பாருங்க, நரம்பு விநியோகம் உண்டு, குருதி வளங்கள் இல்லைன்னு சொல்லிக்கிறோம். களங்கள் நெருக்கமா அடுக்கப்பட்டிருக்குது, தனிக்கலப்படை பல்கலப்படையால் ஆக்கப்பட்டிருக்கும். களங்கள் வந்து அடித்தள மின்சல் மீது அடுக்கப்பட்டிருக்கு. இதான் இயல்புகள், பாடமாய் கொள்வாங்க. அடுத்து காணப்படும் இடங்கள். காணப்படும் இடங்கள் போடுங்களே. நான் சொன்ன இடங்கள் அப்படியே போட்டுக்கொள்வோம், ஒன்றொண்டா போடுங்க. என்னோட புக்ல இருக்கிற இடங்கள் மட்டும் தானே, வேற ஒன்றும் பாடமா போனோம். ஒன்று போட்டிக்கிறேன் என்னோட புக்ல, குருதி மயிர்குழாய் சுவர். குருதி மயிர்குழாய் சுவர், சுவர்னு போடுங்க. சரியா? எங்கட குருதி மயிர்குழாய் சுவர்னா குருதி குழாய் சுவர்னு எடுக்கவும் இல்லை. எங்களுக்கு குருதி கொண்டு போகக்கூடிய குழாய்கள் இருக்கிறதானே. அதுல வந்து இப்ப இப்படித்தான் நாங்க படிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இதயத்திலிருந்து வரக்குள்ள பெரிய ஒரு குழாய் ஒன்று வரும். அதுக்கு நான் நாடின்னு சொல்றேன்.
அந்த நாடி கிளைத்து 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 புண்ணாடின்னு சொல்றத உருவாக்கும். கிரேட் 9ல படிச்சுக்கணும். இதை நீங்க ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் இப்ப சொல்றேன். நாடி கிளைத்து கிளைத்து சின்ன நாடிகளை உருவாக்குற அது புண்ணாடின்னு சொல்றேன் நான். அந்த புண்ணாடி மேலும் கிளைத்து அதை விட சிறிய குழாய்களை உருவாக்குற அதுக்குதான் சொல்றேன் மயிர்த்துளை குழாய். இப்ப அது ஆக்கப்படுறது, அந்த அந்த மயிர்த்துளை குழாயோட சுவர் ஆக்கப்படுறது மேல நிலையத்தால. சரி, அடுத்து ரெண்டாவது தைராய்டு சுரப்பி. நான் சொன்ன மாதிரி சுரப்பிகள் எல்லாத்துலயும் இருக்கிறேன்னு சொன்னேன் நான். சுரப்பிகள் எல்லாத்துலயுமே இருக்கு. உங்களுக்கு தைராய்டு சுரப்பி மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச சுரப்பி இல்ல உமிழ்நீர் சுரப்பி எல்லாத்தையும் போடலாம். மூக்குக்குழியின் படலம். மூக்குக்குழியுள்ள கேக்குறான். மூக்குக்குழியின் படலம் எங்கட இப்படித்தானே எங்கட இப்படி எங்கட இதை பார்த்தோம்னு சொன்னா வரும். இதுல எங்கட மூக்குக்குழின்றது வந்து இப்படித்தான் போற வந்து எங்கட தொண்டையோட இப்படி கனெக்ட் ஆகுற. சரியா, எனக்கு ஒரு எண்பொண்டிக்கிற. சரியா, எனக்கு ஒரு எண்பொண்டிக்கிற. இந்த எண்பு என்ன செய்யறா பாருங்க, எங்கட வாய்க்குழி மூக்குக்குழின்னு ரெண்டு வச்சு உண்டிக்கிற ஒன்று. இது வந்து ஆக கீழே இருக்கிறது வாய்க்குழி. சரி, எங்கட வாய்க்குழி. வாய்க்குழிக்கு அப்படியே மேலதான் மூக்குக்குழி. மூக்குழி காணப்படுறது. அந்த மூக்குக்குழியோட படலம்ன்றது வந்து இதைத்தான் சொல்ல வரேன். இந்த பாருங்க, நான் சோப்புக்குள்ள காட்டு. மூக்குக்குழியே படலிட்டு காணப்பட்ட படலம். சரி, இப்ப நான் சோப்புல இந்த படலிட்டுன்னு பாருங்க, போர்த்துருன்னா மூக்குக்குழிய போர்த்தி மூக்குக்குழிய கவர் பண்ணி கொண்டு இந்த மேலநிலையும் காணப்படுது. சரி, மூக்குக்குழியின் படலம். அதான் மூக்குக்குழியோட படலம்ன்றது. விருப்பம்னா எழுதிக்கோங்க, அவசியம் இல்லை. நாலாவது சிறுநீர் பையின் சுவர். சிறுநீர் உற்பத்தி செய்யப்பட்டு ஒரு பேக்ரவுண்ட்ல போய் நிறையிற. சரியா, அப்ப சிறுநீர் பை அதுதான் சொல்ற சிறுநீர் பை. அந்த பேக்கு தான் சொல்ற சிறுநீர் பை. சரிங்களா? அந்த சிறுநீர் பையில சுவர்ல சுவராக்க எல்லாம் பாருங்க, எல்லாத்துலயும் சுவர் சுவர் சுவர்னு தான் வருது. எல்லா வகையான சுவர்கள் ஆக்கப்பட்டது மேல்நிலையத்தால தான். சரி, இப்ப எங்கட அந்த கிட்னிக்கு தான் இப்படி கிட்னி இப்படி இருந்தா கிட்னில தான் சிறுநீர் உற்பத்தி ஆக்கப்படுற. உற்பத்தி ஆக்கப்பட்ட சிறுநீர் போய் இப்படி ஒரு பட்டையால வைத்து ஒரு பேக்ல நிறையுது. இப்படி கீழே எடுக்கிறேன், இப்படி ஒரு பேக்ல வைத்து நிறையுது. அது பிறகுதான் அந்த பேக்ல நிறைஞ்சுதான் வெளியாகி போற. சரியா, இந்த பேக் தான் நம்ம சொல்ற சிறுநீர் பை. சிறுநீர் பைன்றது இந்த பேக் தான். அப்ப இந்த சிறுநீர் பையிட உள்ளிடம்ன்றது வந்து இந்த வரணும். அது இந்த உள்ளிடம் வந்து ஆக்கப்பட்டிருக்கிறது மேல நிலையத்தால தான். இப்படி கவர் நான் இப்ப நான் சோப்புல கலர் கொடுக்குறேன். சிறுநீர் பையிட சுவர்ன்றது நான் சோப்பு கலர் கொடுக்குறேன். சோப்பு கலரை கொடுத்திக்கிறது தான் சிறுநீர் பையிட சுவர். அப்ப அது ஆக்கப்படுறது மேல நிலையத்தால. பாருங்க, மேல அணிந்துக்குள்ள மேலால அணிஞ்சு கொண்டிருக்கிற மாதிரி. அதே மாதிரி தோலின் மேற்றோல். நான் சொன்ன மாதிரி தோலின் மேற்றோல். தோலின் மேற்றோல். இந்த படங்கள் எல்லாம் அழிக்கிறேன், எனக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை. நான் ஒன்றோட விளங்கப்படுத்துக்காக இந்த படங்களை வச்சுக்கொள்றேன், மற்றபடி எங்களுக்கு தேவையில்லை. சரி, அடுத்தது கொடுங்க தொழில்கள். மேலநிலையத்துல தொழில்கள். முதலாவது போடுங்க பாதுகாப்பு. பாதுகாப்பு போடுங்க. ஒரு போயிட்டு போட்டுக்கோங்க. உள்வெளி மேற்பரப்புகளை பொருத்தி உள்வெளி மேற்பரப்புகளை பொருத்தி பொருத்தி அமுக்கம் அமுக்கம் உராய்வு உராய்வு நுண்ணங்கிகளின் தாக்கம் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்க. நுண்ணங்கிகளின் தாக்கம் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்க. சரியா, நுண்ணங்கியோட தாக்கம் சொன்னா இப்ப பாக்டீரியா போன்றவற்றிலிருந்து பாதுகாத்தல் கொடுங்க. இப்ப எங்கட தோல்ல இந்த மேலநிலையம் இருக்கிறதுனால பாக்டீரியாக்களை உள்ளூர் வைத்துக் கொள்ளலாம். சரியா, பாக்டீரியாக்களும் போகலாம் இல்ல போகலாம். ஆனா அந்த தோலை
தோலை வெட்டி கொண்டு தான் போகணும். தோலிக்கிறதுனால ஒரு தடை உண்டிக்கிற சரியா. தோலிக்கிறதுனால அந்த பாக்டீரியாக்கள் லேசா உள்ளே வைத்துக் கொள்ளலாம். அப்ப நுண்ணங்கியோட தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது அதான். அது மாதிரி உராய்வு வெட்டிப்பட்டோடனே எங்களோட தோல் நிற்கிறது மேற்றோல் வெட்டிப்பட்டா தான் உள்ளுக்கு ரத்தம் வரும் சரியா. மேற்றோலும் வெட்டிப்பட்டு உள்ளு போய் வெட்டிப்பட்டா தான். மேலால கீறிப்பட்டா எங்களுக்கு ரத்தம் வராது பாருங்க. மேலால கீறிப்பட்டா ரத்தம் வராது. ஏன்னா அந்த உராய்வில இருந்து பாதுகாக்கிற தேய்ச்சிப்பட்டா ஓரளவு பாதுகாக்கிறது. தோல் இல்லாட்டி கொஞ்சம் ஒரு சின்னொரு ஒரு 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 சின்னொரு வெட்டுக்காயம் முடிந்தாலே எங்களுக்கு ரத்தம் பாஞ்சிட்டே போகும். ஏன்னா தோல் இருக்குது தான் அந்த ஒரு பாதுகாப்பா இருக்குது எங்களுக்கு உராய்வில இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு. சரி, அடுத்து ரெண்டாவது அகத்துறிஞ்சும் தொழில். அகத்துறிஞ்சல் போடுங்க. பாதுகாப்பு அகத்துறிஞ்சல் போடுங்க. சமிபாட்டு விளைவுகளை அகத்துறிஞ்சல் போடுங்க. குடலில் குடலில் சமிபாட்டு விளைவுகளை அகத்துறிஞ்சல். குடலில் சமிபாட்டு விளைவுகளை அகத்துறிஞ்சல். குடலில் சமிபாட்டு விளைவுகளை அகத்துறிஞ்சல். சரி, அடுத்தது மூணாவது தொழில். குடலில் சமிபாட்டு விளைவுகளை அகத்துறிஞ்சல் போட்டீங்க. மூணாவது தொழில் போடுங்க சுரத்தல். இதுதான் மூன்று பிரதான தொழில்கள் இதுதான். சுரத்தல் போடுங்க. சுரப்பிகளில் சுரப்பிகளில் கமா சுவாச தொகுதியில் சுவாச தொகுதியில் கமா சமிபாட்டு தொகுதியில் சமிபாட்டு தொகுதியில் சுரப்புகளை சுரத்தல். ரைட்டா. இதை மட்டும் வரைஞ்சுக்கோங்க. என்னண்டா இப்ப நீங்க சுவாச தொகுதிக்கு தானே சுவாச தொகுதின்னு சொன்னா எங்கட மூக்குல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே எங்கட இப்படித்தான் போறேன். மூக்குல இருந்து ஆரம்பிச்சு சரி. இப்ப நாங்க மூக்கு எப்படி காட்டுன்னு சொன்னா பாருங்களே. மிச்சம் நான் சிம்பிளா சொல்லிட்டேன். கவனிங்க. இப்ப இது எங்கட இப்படி போனாண்டா பாருங்க. இதுதான் மூக்கு. மூக்கு குழின்னு சொல்லுவோம் நாங்க இத. இது வந்து நாங்க தொண்டை. சரி, தொண்டையை தாண்டினோன்னு ஒரு குழாய் ஒண்டிக்கிற வாத நாளின்னு சொல்றேன். வாத நாளி. அதாலதான் அப்படியே மூச்சு பெய்த்து என்னோட சுவாச பையை நோக்கி போறேன். சரி, சுவாச பையை நோக்கி போறதுக்கு ஒரு பட்டை உண்டு. இது அப்படியே ஒரு நெட்வொர்க் உண்டிக்குது. இப்படி பட்டை உண்டு. இப்படி பெய்து இந்த இந்த வாத நாளின்றது இப்படி கிளைக்கிற கிளைச்சு அது இன்னும் இன்னும் கிளைக்கிற. இப்படி அது இன்னும் இப்படி கிளைச்சு இப்படி சுவாச பையை உருவாக்குற. சரி, சுவாச பை. இதாலதான் நாங்க சுவாசிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படியே காத்து உள்ளே போற சுவாச பை நிரம்புற. அதுக்கப்புறம் சுவாச பையிலும் திரும்ப காத்து வெளியே வர. ரைட்டா. இப்ப நாங்க இந்த இந்த குழாயை நீங்க பாத்தீங்கன்னா இந்த குழாய்கள்ட உள்ளிடம் இந்த குழாய்கள்ட உள்ளிடத்தை தான் நான் சொல்ல வரோம். இந்த குழாய்கள்ட உள்ளிடத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மென்சவுண்ட் மேலணி அது உள்ளிடமும் மேலணியால் தான் ஆக்கப்பட்டிருக்குது. அந்த மேலணி வந்து ஒரு விசேட மேலணி நாங்க சொல்லுவோம். நாங்க அதுக்கு போலி படை கொண்ட மேலணின்னு சொல்லுவோம் நாங்க. அது எங்க சிலபஸ்ல இல்ல. அது பேரெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. ஏதோ அந்த அந்த சுவாச தொகுதியில காணப்படுற குழாய்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சுவாச தொகுதியில காணப்படுற குழாய்கள் வந்து மேலணித்தால படையிடப்பட்டிருக்கும். அது எப்படியான மேலணின்னு சொன்னா அந்த மேலணிலத்தை நான் வரைஞ்சு காட்டுறேன். இப்படி அடித்தள மென்சவு இருக்கும். சரி, அடித்தள மென்சவு இருக்கும். இப்படி அடித்தள மென்சவு இப்படி இருக்கும். களங்கள் வந்து இப்படியே நீட்டம். அது களங்கள் எல்லாம் சரி இப்படிதான் இருக்கும். களங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் ஆயிக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் ஆயிக்கும். அதுல இப்படி களங்கள் இருக்கிறதோட விசேட களம் உண்டு இருக்கும். அந்த களத்துக்கு பேரும் நாங்க சொல்றோம். மேலநிலத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு களம் தான் பேரு நாங்க சொல்லுவோம் கெண்டிக் களம்னு சொல்லி. கெண்டிக் களம்.
இது ஒரு விசேட களம் உண்டு இது. அதோட மத்த சாதாரண களங்கள் இருக்கும், சாதாரண மேலணி களங்கள் இருக்கும். ஆனா அந்த சுவாச தொகுதியில் இருக்கிற களங்கள் வந்து எல்லாம் ஒரே சைஸ் இல்ல பாருங்க, சின்ன களங்கள் மீக்குது, இடையில இடையில பெரிய களங்கள் மீக்குது. ஆனா களங்கள் வந்து நீட்ட கனவுரு வடிவமா இருந்தா நான் சொல்லுவோம் கம்ப உருவானதுன்னு சொல்லுவோம், கம்ப உருவான களங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல இருக்கிற இந்த களத்து இந்த விசேட களத்திற்கு பேர் தான் கெண்டி களம். பாருங்க, மேலநிலத்தில் இருக்கிற விசேடமான ஒரு களம் உண்டு. இந்த கெண்டி களத்துல வேறு என்ன சொன்னா ஒரு பதார்த்தத்தை சுரக்கும். அந்த பதார்த்தம் நான் சொல்லுவோம் வந்து சீதம்னு சொல்லி. சளி, எங்கட சளி சுரக்கப்பட்டு வர இல்லையா, சுவாச தொகுதியில சளி சுரக்கப்பட்டு இந்த களத்தால தான். சரியா, சுரக்கப்பட்டு இந்த சளி இப்படி பரவும், இந்த இடம் எல்லாம் பரவும். அப்ப சுவாச தொகுதி அப்படி சளியால இந்த கவர் பண்ணி இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். இந்த களங்கள் இந்த சளியை சுரக்குற, இந்த சளின்னு சொல்றதுல நாங்க சீதம்னு சொல்லுவோம். சீதம் எங்கட பாஷால சளின்னு சொன்னதுக்கு அதோட உண்மையான பேர் வந்து சீதம். இதை வரைஞ்சு கொண்டு நல்லவன். இது சுவாச தொகுதியில மேற்படும். சுவாச தொகுதி இன் உள்ளிடத்தை படலிடும் மேலணி. அவசரம் வரீங்க, உள்ளிடத்தை படலிடும் மேலணி. நோட்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு, நோட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் நான் கிடைக்கிற நோட்ஸ், எழுதுற நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க எழுதிக்கொள்ளணும். ஏட்டா இப்ப ரெக்கார்டிங்கும் பின்னு போட்டு நோட்ஸையும் பின்னு போட்டு எல்லாம் வந்து அச்சாராய்க்கொள்ளாம சரியா ஸ்மூத்தா போகணும்னு சொன்னா அந்தந்த கிளாஸ்ல அந்த எழுதிக்கொள்ளணுமா எழுதிக்கோங்க. நான் சில நேரத்துக்கு ரைட் இதை நீங்க பொறுப்பா பார்த்து எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டு போய் நின்றாதாங்க நீ டைம் வேஸ்ட் பண்ண அமைக்கிறதுக்கு. சரி, அடுத்தது வந்து நாலாவது வந்து தூண்டல்களை பெறுதல். தூண்டல்களை பிறண்டு போடும். எங்கட புக்ல தோலை சொல்லி இல்ல, போடுவோம். தோல் இப்படி போடுங்களே. இப்ப எங்கட தோழிக்கிற இல்லையா, தோல்ல மேலணி காணப்படுற தோளால உணரக்கூடிய தூண்டல்கள் சொன்னா உண்டு. தோளால் உணரக்கூடிய ஒரு தூண்டல் தான் தொடுகை, சூடு, குளிர். இதெல்லாம் தூண்டல்கள், தோளால் உணரப்படக்கூடிய தூண்டல்கள். அது மாதிரி எனக்கு சொல்லுங்க அப்போ, நாக்கால உணரப்படுற தூண்டல் என்னது? நாக்கு எதை உணருது சொல்லுங்க அப்ப, யார் சரி? சு- சுவை. 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 வெரி குட், சுவை. மூக்கு எதை உணருது? மூக்கு மனம். மனம் 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 மனம். அப்ப மூக்குல காணப்படுற மேலணி மனத்தை உணர்வதற்கான இசைவாக்கங்களை கொண்டிருக்கும். நாக்குல பாருங்க, நாக்குல உங்களுக்கு விளங்குறது மேலணி இலையங்கள் தான். அதுலயும் சுவையை உணர்றதுக்கான சுவை அரும்புகள் சொல்லி ஒரு கட்டமைப்பு காணப்பட்டிருக்கு. ரைட்டா? அதே மாதிரி தோல், தோல்ல வந்து தொடுகைக்கு சூட்டுக்கு குளிருக்குன்னு சொல்லி வேற வேற கட்டமைப்புகள் எல்லாம் காணப்பட்டிருக்கு. தொடுகைக்கு சூட்டுக்கு குளிருக்கு எல்லாம். Right. அதுலயும் தொடுகையில வந்து ஆழமான தொடுகை, மெதுவா தொடுறது, இதெல்லாம் விளங்கி கொடுறதுக்கு எல்லாம் என்னோட தோல்ல வந்து செட்டப் பண்ணிக்கிறேன். ரைட், அதான் தூண்டல்களை பெறல். அடுத்தது அஞ்சாவது வடிகட்டல். வடிகட்டலை மட்டும் சொல்லி தரேன், அத்தனை சொல்லி தந்துட்டு. வடிகட்டலை பார்த்தோம்னு சொன்னா வடிகட்டல் எங்க நடக்குது தெரியுமா? வடிகட்டல் நடக்கிற எங்கட, நான் சொன்னேன் உங்களுக்கு சிறுநீரகம், கிட்னி. சிறுநீரகம்டா கிட்னி. சரி, எங்கட கிட்னில இப்படிதான் எங்கட கிட்னிக்கிற, கிட்னி உள்ளுக்கு ஒரு சிறிய கட்டமைப்பு உண்டிக்கிற, அங்கதான் வடிகட்டல் நடக்குற. சரியா, ஒரு கிட்னி உள்ளுக்கு அது மில்லியன் கணக்குல இருக்கலாம். அது பேர் என்ன தெரியுமா? இது வந்து இது கிட்னி, சிறுநீரகம் சொல்லுவோம். அது சிறுநீரகத்துள்ளுக்கு, கிட்னி உள்ளுக்கு ஒரு கட்டமைப்பு உண்டிக்கிற, அது இப்படித்தான் இருக்கிறது. அது பெருசா வரைஞ்சு காட்டுறேன். இப்படி நிறைய இருக்கிறான். அது இவ்வளவு பெருசும் இல்ல, இதை விட சின்னது. இப்படி நிறைய இருக்கிற ஒவ்வொரு ஒரு கிட்னி உள்ளுக்கு நிறைய, அதான் மில்லியன் கணக்குல இருக்கலாம். இது நான் பெருசா வரைஞ்சு காட்டுறேன். குட்டி குட்டி நிறைய இருக்கும் இப்படி கிட்னி உள்ளுக்கு. இது நான் சொல்றேன் என்ன தெரியுமா? சொல்ற வந்து சிறுநீர ஹத்தின்னு சொல்லி, சிறுநீர ஹத்தி, சிறுநீர ஹத்தி. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க நெஃப்ரோன். இங்கிலீஷாலையும் போடுங்க, இங்கிலீஷாலையும் போடுங்க. சரி, சிறுநீர ஹத்தி எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் பெருசா வரைஞ்சு காட்டுறேன். இப்படி ஒரு கப் ஒண்ணு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்படைந்த கால்வாய் ஒன்று இப்படி போயிட்டு, அவர் இப்படி வந்து திரும்பவும் அடிப்படைந்த கால்வாய் ஒன்று இப்படி வந்து பாருங்க. நாங்க இதை படிப்போம், நாங்க இந்த கழிவாட்டும் தொகுதியில படிப்போம் நாங்க இதை, இந்த கட்டமைப்பு ஃபுல்லா இப்படி இருக்கும். இந்த பாருங்க, இப்படிதான் சிறுநீரகத்தை காணப்பட்டுரு.
அப்ப இங்க என்ன நடக்கிறேன்டா, குருதி வாரதானே, கிட்னி உள்ளு குருதி வந்தோடனே அந்த குருதி வந்து வடிகட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு. இப்படி குருதி வந்தோடனே அந்த குருதி வந்து இப்படி இங்கால வடிகட்டப்பட்டு, சரியா, வடிகட்டப்பட்டு குருதியில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் உள்ளுக்கு வார, உள்ளுக்கு வந்து அந்த குருதியில அந்த தேவையில்லாத பதார்த்தங்கள் இருக்குதானே, அதெல்லாம் வந்து கடைசிக்கு சிறுநீரா மாறி வெளியேற்றப்பட்டு இனத்தால. சரியா, சிறுநீரா மாறி வெளியேற்றப்பட்டு உருவாக்கப்பட்டது இன்னைக்கு சிறுநீர் உருவாக்கப்பட்டு. சிறுநீர்ல என்ன போற, சிறுநீர்ல போறதெல்லாம் எங்கட உடம்புல இருக்கிற கழிவுகள் தான் போற, கழிவுகள், உடம்பால் உருவாக்கப்படக்கூடிய உடம்புக்கு போன கழிவுகள், மருந்துகள், இதெல்லாம் தான் சிறுநீரால போற. சரியா, அதே மாதிரி தண்ணியும் போகும், நீர் இதெல்லாம் போகும். மத்தபடி இந்த கழிவுகளும் போகும். அப்ப நான் சொல்ல வர விஷயம் என்ன இன்னைக்கு, இந்த வடிகட்டலுக்கு தானே இனி நடக்கிறதா வடிகட்டல். இந்த வடிகட்டலை செய்யறது யாருன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மேலணி நிலையங்கள். இன்னைக்கு அந்த மேலணி நிலையத்தை வந்து இப்படி காட்டு, இன்னைக்கு மேலணி நிலையங்கள் காணப்பட்டு இன்னைக்கு இருக்கிற மேலணி நிலையங்கள் தான் வடிகட்டலை செய்யுது. அப்ப நீங்க போடுங்க, சிறுநீரகங்களில், சிறுநீர் இப்படி போடுங்க, சிறுநீரகத்தில் வடிகட்டல் போடுங்களேன், சிறுநீரகத்தில், சிறுநீரகத்தில், சிறுநீரகத்தில் அல்ல, சிறுநீரகத்தில் வடிகட்டல், அப்படி மட்டும் போட்டா சரி. அப்படி போட்டு இந்த படத்தை சின்னதா வரைஞ்சுக்கொண்டாலும் சரி. அடுத்த தலைப்பு தொடுப்பிலே கனெக்டிவ் டிஷ்யூ. சரி, தலைப்படுங்க தொடுப்பிலயம். தொடுப்பிலயத்தை பார்ப்போம் நாங்க என்னன்னு சொல்லி. ரைட், இந்த தொடுப்பிலயத்திலயும் பாருங்க, இந்த பேர்லயே உண்மையில அந்த அர்த்தம் உண்டிக்கிறேன். தொடுப்பிலயம் வைக்கிறதுக்கான காரணத்திலேயே ஒரு அர்த்தம் உண்டிக்கிறேன். என்னண்டா, இப்ப பாருங்க, மேல நிலையத்துக்கு நாங்க மேலால அநீர் இலையம்னு சொன்னோம், தொடுப்பிலயம் சொன்னா தொடுக்கிற இலையம். ரைட்டா, அதாவது அங்கங்களை, அங்கங்களை இலையங்களை ஒன்றொன்று தொடுத்து வச்சிரு இலையங்கள் தான் மேல தொடுப்பிலயங்கள். தொடுப்பிலயங்களுக்கு உதாரணமாக, சரி, நாங்க அந்த உதாரணங்களை முதலாவது போடுவோம். உதாரணங்கள், தொடுப்பிலயங்களுக்கு உதாரணங்கள். ஏன்னா தொடுப்பிலயங்கள்ல நிறைய வகையான தொடுப்பிலயங்கள் இருக்கிற உதாரணங்கள் போடுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுல ஒன்று போடுங்க, என்பு. என்பு ஒரு தொடுப்பிலயம். சரியா, என்புகள் எல்லாம் தொடுப்பிலயங்கள் தான். அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, கசீலயம் உண்டிக்கிற என்பு மாதிரி கசீலயம் சொல்லி உண்டிக்கிறேன். உங்களுக்கு காட்டுறேன் என்னன்னு சொல்றேன். உங்களுக்கு கண்டிப்பீங்க, நீங்க திண்டுமிக்கிற நீங்க கசீலத்தை கடிச்சு சாப்பிடலாம். சரியா, என்பு மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. சரியா, ஆனா கடிச்சு சாப்பிடலாம். அப்ப என்பு கசீலயம். அதுக்கடுத்தது வந்து இது கொழுப்பிலயம். கொழுப்பிலயமும் ஒரு தொடுப்பிலயம். அதுக்கடுத்தது குருதியிலயம். இதெல்லாம் வந்து தொடுப்பிலயங்களுக்கான உதாரணங்கள். சரியா, இவங்களோட வேலை என்னன்னு சொன்னா, அங்கங்களை, நாங்க சொல்லுவோம் அங்கங்களை தொழிற்பாட்டு ரீதியாகவும், தொழிற்பாட்டு ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும், சரியா, இப்படி சொல்ல மேலும் தொழிற்பாட்டு ரீதியாகவோ கட்டமைப்பு ரீதியாகவோ அங்கங்களை இணைத்து ஆதாரப்படுத்தி வைக்கக்கூடிய இலையங்கள் தான் தொடுப்பிலயம்னு சொல்லி சொல்லுவோம். இதை ஃபர்ஸ்ட் நாங்க அந்த வரைவிலக்கணத்தை போட்டுட்டு, வரைவிலக்கணத்தை போட்டுட்டு நாங்க அது ஏன் அப்படி நாங்க சொல்றோம்னு சொல்லி சொல்லுவோம். போடுங்களே, அங்கங்களை, அங்கங்களை ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் போடும். பாயிண்ட் வரைவிலக்கணம் அல்ல, ஒரு பாயிண்ட் போடும். அங்கங்களை, அங்கங்களை ஒன்றோடொன்று, ஒன்றோடொன்று தொழிற்பாட்டு ரீதியாகவோ, தொழிற்பாட்டு ரீதியாகவோ, தொழிற்பாட்டு ரீதியாகவோ கட்டமைப்பு ரீதியாகவோ,
கட்டமைப்பு ரீதியாகவோ கட்டமைப்பு ரீதியாகவோ தொடுப்பதுடன் தொடுப்பதுடன் ஆதாரத்தையும் வழங்கும் இழையமாகும். ஆதாரத்தையும் வழங்கும் இழையம் தொடுப்பிழையமாகும். இது கிட்டத்தட்ட வரைவிலக்கண மாதிரிதான். தொடுப்பிழையமாகும். வரைவிலக்கணம் கேட்டு இதை கொடுக்க மேலுமே. தொடுப்பிழையம் என்றால் என்னன்னு கேட்டா அது சரி. இப்ப நாங்க சொல்லும் ஏன் அப்படி நாங்க சொல்றேன்னு சொல்லி கவனிங்க. இப்ப எங்கட கை தானே, எங்கட கை வந்து எங்கட ஷோல்டரோட இணைஞ்சிக்குது. சரியா? எங்கட ஷோல்டர் எங்கட முள்ளந்தண்டோட அப்படியே எல்லாம் இணைஞ்சுதான் இருக்குது. சரி, என்னோட ஷோல்டர் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா எங்க நடுவுல இருக்கிற இந்த மார்பு பட்டையோட இணைஞ்சிக்குது. சரியா? அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எங்கட விலா என்புகள் சொல்லுவோம். விலா என்புகள் எல்லாம் வந்து எங்கட மார்பு பட்டைன்னு சொல்லி ஒன்றோட இணைக்கப்பட்டிருக்குது. கேட்டா அதே மாதிரி எங்கட காலை பாத்தீங்கன்னா இடுப்போட வந்து சேர்ந்திக்குது. எல்லாம் இணைச்சு வச்சிருது யாரு தெரியுமா? காலை வந்து இடுப்போட, என்னோட கையை வந்து எங்கட ஷோல்டரோட, எங்கட தோட்பட்டையோட இப்படி இணைச்சு வைக்கிறது யாருன்னா என்புகள் தான். சரி, என்புகளும் கசியிலேயும் இங்க பாருங்க. இப்ப எங்கட கையை பாருங்க, நான் கையை மட்டும் சொல்றேனே, கையை மட்டும் சொல்றேன். இப்ப எங்கட கையை வந்து எப்படி ஆக்கப்பட்டேன்னா, எங்கட கை வந்து ஒரு என்பால் ஆக்கப்பட்டு, இது நாங்க படிச்சுக்கிறேன், நீங்க கிரேட் 9ல படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை ஆறு என்பு அரந்தி என்புன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது தேவையில்ல. அது வந்து இப்ப ஏலவுல போனாதான் தேவைப்படும். சரி, சும்மா இப்படி வைங்களே. இது எங்கட கைய கை. இந்த கை வந்து எங்கட ஷோல்டரோட இணைக்கப்பட்டிருக்குது. சரி, எப்படி ஷோல்டரோட இணைக்கப்பட்டேன்டா, இன்னைக்கு அந்த உங்களுக்கு பிடிச்சி பார்க்கலாம். இன்னைக்கு அந்த கொலபோன்னு சொல்றது தெரியுமா? கொலபோன். அந்த கொலபோன்ல தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது இப்படித்தான் வரும் அந்த கொலபோன். சரியா? இப்ப ஒருத்தர் வந்து கையை எப்படி வச்சு கொண்டிருக்கிறாரு பாருங்க. அப்ப இது எங்கட கை. இதோட நாங்க தசைகளை சேர்த்தோம்னு சொன்னா, இந்த பாருங்க தசை, எங்கட தசைன்னு சொல்லுவோமே, அந்த பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் காணப்பட்டீங்க. சரி, இது முன்னாளிக்கிறது பைசெப்ஸ், பின்னால் இப்படி வர்றது வந்து ட்ரைசெப்ஸ். சரி, ட்ரைசெப்ஸ் இப்படியான பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் இதெல்லாம் வர கையில இது எல்லாத்தையும் சேர்த்து கடைசி தோலால போதும், அதுதான் கை. அப்ப இந்த பாருங்க கைய வந்து இது எங்கட ஷோல்டர்னு சொல்லுவோம், தோட்பட்டைன்னு சொல்லுவோமே, தோட்பட்டையோட இணைச்சு வச்சுக்குது. இந்த இந்த என்புன்னு சொல்லக்கூடிய தொடுப்பில, அப்ப என்பு ஒரு தொடுப்பில. சரியா? என்பு மட்டுமல்ல, இதுதான் என்பால, இது என்பு, எங்கட என்புகள். இந்த என்புகள் தொடுக்கப்பட்ட இடத்துல, என்புகள் தொடுக்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு இப்படி பார்க்கலாம், ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் ஒன்று இருக்கும். நீங்க அந்த கோழிக்கால் சாப்பிடக்குள்ள, கோழிக்கால நீங்க சாப்பிடக்குள்ள நீங்க பாருங்க, அந்த கோழிக்கால்ல அந்த என்புட அந்த ஓரத்துண்ட உங்களுக்கு கடிச்சு சாப்பிடலாம். அது ஆக்கப்பட்ட கசீலத்தால. அதே மாதிரி உங்களுக்கு கசீலத்தை இப்பவே உங்களுக்கு பார்க்கலாம். உங்களோட காதை இப்படி மடிச்சு பாருங்க, காது ஆக்கப்பட்ட கசீலத்தால. பாருங்க, ஒரு பிளாஸ்டிக் துண்டு மாதிரி தான் நீங்க காது பிளாஸ்டிக் கொண்டால் ஆக்கப்பட்ட மாதிரி வளைச்சோம் மேலும் எங்களுக்கு, ஆனா உடைஞ்சு வரவும் இல்லை. சரியா? ஆக்கப்பட்டது வந்து காது ஆக்கப்பட்டது கசீலத்தால. சரியா? அப்ப காதை வந்து அப்படியே எங்கட மண்டையோட்டோட சேர்த்து வச்சுக்கிறது கசீல தான். பாருங்க, அப்ப கசீலையும் ஒரு பாருங்க என்பு இன்னைக்கு இருக்குது, இது என்பு, அது மாதிரி கசீல. சரி, அதே மாதிரி இந்த கொழுப்பிலியம் என்னது? கொழுப்பிலியம் சொன்னா இப்ப எங்கட தோல், நான் சொன்னேன் தானே, எங்கட தோல் நாங்க இப்படி எடுத்தோம்டா, இது எங்கட தோல்ட மேட்ரோல்னு சொல்றேன் நாங்க இதுக்கு. இப்படித்தான் நினைக்கிறேன். தோல்ட இது வந்து மேட்ரோல், இது உட்தோல். சரியா? அடியில் இருக்கிறது வந்து நாங்க சொல்லுவோம் கொழுப்பு படைன்னு சொல்லுவோம். கொழுப்பு படை. இடது கொழுப்பு படைன்னு சொல்லக்கூடியதான் இதால் ஆக்கப்பட்ட கொழுப்பிலே என்று சொல்லக்கூடிய கொழுப்பு கலங்கள்.
கொழுப்பு கலங்களிக்கிற அதுல கொழுப்பு தான் சேமிக்கப்பட்டுற இதால் ஆக்கப்பட்ட ஒரு படலம் ஒன்று காணப்பட்டு என்னோட தோலுக்கு அடியில. என்னன்னா இப்ப ஒரு அடி ஒன்று பட்டா உள்ளுக்கு இருக்கிற அங்கங்கள் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு சரியா அடியில இப்படி கொழுப்பு கலங்களால கொழுப்பு சேமிக்கப்பட்டிருக்கிற. இந்த கொழுப்பு சேமிக்கப்படுறது கூட தான் ஆட்கள் கொழுத்து கொண்டு போற ஆட்கள் சொஃப்ட் ஆயிட்டு போற அதாலதான் கொழுப்படி மெல்லியதா இருக்கணும். எப்பயுமே கொழுப்படி வேணும் எங்களுக்கு. இல்லாட்டி எங்களுக்கு அடி ஒன்று பட்டாண்டா அது அப்படியே நேரடி போய் அங்கத்தை பாதிக்கும், அங்கத்துக்கு வீட்டு படும். இந்த கொழுப்பு என்னத்துக்குன்னு ஒரு குஷன் மாதிரி, கொழுப்பு வந்து ஒரு குஷன் மெட்டீரியல் மாதிரி தான் எங்களோட தோல் வைக்கிற சரியா, ஒரு ஒரு ஜெக்கெட் போட்ட மாதிரி. அப்ப அடிபட்டா அந்த வலிச்சாமிக்கிறதுக்கு மாதிரி. ஆனா அந்த கொழுப்பு கூடி கொண்டு போனா ஆட்கள் அப்படியே கொழுத்து 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 போடுறாங்க சரியா. அப்ப பாருங்க இதுல இந்த கொழுப்பு படையிற வேலை என்ன தெரியுமா? கொழுப்படையிற வேலை மேலுள்ள தோல் பகுதிகளை கீழே இணைச்சு வைக்கிறது. சரி, மேலுள்ள தோல் கட்டமைப்புகள் இந்த மேற்றோல் உட்தோல் எல்லாத்தையும் வந்து கீழுள்ள கட்டமைப்புகளோட இணைச்சு வைக்கிறது அந்த கொழுப்பு படையிற வேலை. கொழுப்பு சேமிக்கிறதும் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த தொடுத்தன்னு சொல்லக்கூடிய வேலையும் செஞ்சுட்டு இருக்குது. அப்ப இதான் கொழுப்பு இல்லையா, தொடுத்தல். தொடுத்தல் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்குது ரைட்டா. அதே மாதிரி மத்த என்னது, அப்ப என்பு கசீலியம் சரி, என்பு சரி, அடுத்து கொழுப்பிலியம். அதே மாதிரி குருதி சம்பந்தமாக ஒரு தனியான தலைப்பு போட்டு நாங்க படிக்க போறோம் அதை. அப்ப இது மூணு தான் பேசிக்கா தெரிய வேண்டியது. அதான் என்னண்டா உடம்புல உள்ள அங்கங்களை பாருங்க, கையையும் ஷோல்டரையும் இணைச்சு வச்சிச்சு. அதே மாதிரி இப்ப தோல்ட அந்த மேலுள்ள பகுதிகளை கீழுள்ள பகுதிகளோட இணைச்சு வச்சிச்சு கொழுப்பிலியம். ஏதோ எங்களோட உடம்பு கட்டமைப்புகளை இணைக்கிற வேலையை செய்யறாக்கள் தான் தொடுப்பிலியங்கள் சரியா. அதுக்கு உதாரணமாக நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் யார் யாரு, என்பு, கசீலியம், கொழுப்பிலியம், குருதியிலியம் சரியா. அங்கங்களை ஒன்றோடு ஒன்று தொழிற்பாட்டு ரீதியான்னு சொன்னா நான் சொல்லித்தரேன், அது நான் வர போறேன். பரவ கட்டமைப்பு ரீதியா இணைச்சு வச்சுக்கிற மாதிரியே கைண்ட கட்டமைப்பை ஷோல்டரோட சேர்த்து வச்சுக்கிறேன். அப்ப கட்டமைப்பு ரீதியா இணைக்கிறது. நான் தொழிற்பாட்டு ரீதியா எப்படி இணைக்கிறேன்னு சொல்லித்தாரு, அது குருதி தான் செய்யும். அது குருதி வந்து தொழிற்பாட்டு ரீதியாக அங்கங்களை இதயங்களை இணைச்சு வச்சு கொண்டிருக்கும். அதை எப்படி சேர்ந்து பார்ப்போம். குருதியும் ஒரு தொடுப்பிலே சரி. அப்ப நீங்க இன்னொரு விஷயம் போடுங்க. மேலினத்திட இயல்புகள் போடுங்க. தொடுப்பிலேத்திர இயல்புகள், தொடுப்பிலேத்திர இயல்புகள். தொடுப்பிலேத்திர இயல்புகள் போடுங்க. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரைஞ்சு காட்டுறேன். எந்த ஒரு தொடுப்பிலேத்து எடுத்தாலும் அதுக்கு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு 4-5 அம்சங்கள் இருக்கிற. எந்த ஒரு தொடுப்பிலேத்து எடுத்தாலும் சரியா, பொதுவா இருக்கக்கூடிய சில அம்சங்கள். எந்த ஒரு தொடுப்பிலேத்து எடுத்தாலும், இப்ப நாங்க என்பெடுத்தாலும் சரி, கசீலத்தை எடுத்தாலும் சரி, இல்லாட்டி கொழுப்பிலேத்து எடுத்தாலும் சரி, எல்லா தொடுப்பிலேயங்களையும் வந்து ஒரு பொதுவான இயல்பு கொண்டிருக்கிறேன் என்றால் முதலாவது இப்படி நார்கள் காணப்படுற. தொடுப்பிலேயத்துல நீங்க பாத்தீங்கன்னா நார்கள் சரியா. சில நார்கள் இப்படி கட்டுகளா காணப்படும், இப்படி கட்டுகளா காணப்படும். இந்த கட்டுகளா காணப்பட்ட நார்கள் தான் நான் கொலாஜன் நார்கள் சொல்றேன். இப்ப உங்களுக்கு அந்த மேலநிலையம் படிச்ச கொள்ள மேலநிலையத்திட அடித்தளம் என்சவ்வு, மேலநிலையத்திட அடித்தளம் என்சவ்வு கொலாஜன் நார்களால் ஆக்கப்பட்டதுன்னு சொன்னேன் உங்களுக்கு. கொலாஜன் நார் கட்டுகள். கொலாஜன் நார்கள்ன்றது வந்து தொடுப்பிலேத்திர பகுதி. தொடுப்பிலேத்திர ஒரு பகுதி தான் மேலநிலையத்தை ஆக்குற. பாருங்க, மேலநிலையம் ஆக்கப்பட்டது அந்த மேலநிலையத்திர அடித்தளம் என்சவ்வு தானே. அடித்தளம் என்சவ்வு மேலநிலையத்திர பகுதி. மேலநிலையத்திர அடித்தளம் என்சவ்ன்றது மேலநிலையத்திர பகுதி. ஆனா அது தொடுப்பிலே மேலநிலையத்திர அடித்தளம் என்சவ்வு தானே. மேலநிலையத்திர அடித்தளம் என்சவ்வு இது வந்து ஒரு தொடுப்பிலே தாளாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. பாருங்க, மேலநிலையத்துள்ளுக்கு தொடுப்பிலே அமைக்குது. பாருங்க, மேலநிலையத்துள்ளுக்கு தொடுப்பிலே அமைக்குது. இப்ப தொடுப்பிலம் எடுத்தேன்னு சொன்ன பாருங்க, எப்பயுமே இப்படி நார்கள் காணப்படும். அந்த நார்கள் சிலதுகள் இப்படி கட்டுகளாக காணப்படும், சிலதுகள் இப்படி எந்த பாருங்க இப்படி காணப்படும், இப்படி கிளைத்ததாக காணப்படும். இப்படி விதவிதமான நார்கள் காணப்படும் சரி. அதே மாதிரி கலங்கள், இந்த நார்களை சுரக்கிறதுக்கு வந்து கலங்கள் காணப்படும் இப்படி. அதுக்கான நார் அரும்பர்கள் என்று சொல்றேன். நார்களை சுரக்கக்கூடிய கலங்கள் நார் அரும்பர்கள். இப்படி நார்களை சுரக்கக்கூடிய கலங்கள் காணப்படும். அது மாதிரி மத்த கலங்கள் எல்லாம் காணப்படும். விதவிதமான கலங்கள் காணப்படும். பெருந்தின் குழி என்று சொல்லி ஒண்டிக்கிற சரியா. அதே மாதிரி அடிநாட்ட களம் என்று சொல்லி ஒண்டிக்கிற இப்படி இப்படி டிஃப்ரெண்டான கலங்கள். அது மாதிரி கொழுப்பு சேமிக்கக்கூடிய கலங்கள் காணப்படும். இப்படி இப்படி கலங்கள் காணப்படும். அப்ப தொடுப்பிலே அப்படின்றது வந்து எப்பயுமே ஆக்கப்பட்டிருது ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த நார்களால. நான் சும்மா நார்கள்னு போட்டுருந்தேன், பேரெல்லாம் போடல. நார்கள். அது மாதிரி பாருங்க கலங்கள், இது கொழுப்பு களம்,
சரி, இப்ப கொழுப்பிலேயத்தை பொறுத்தவரையில இந்த கொழுப்பு கலங்கள் அதிகமா இருக்கும். நார்களும் இருக்கும் நாரருமன் மத்த மத்த கலங்கள் எல்லாம் இருக்கும். சரியா, தொடுப்பிலேயம்டாலே எல்லாமே இருக்கும். ஒரு தொடுப்பிலேயத்துல இருக்க வேண்டிய எல்லா அம்சங்களுமே எல்லா தொடுப்பிலேயத்திலுமே இருக்கிற. ஆனா கொழுப்பிலேயம்னு சொல்லக்கூட அதுல கொழுப்பு கலங்கள் கூட. சரியா, இந்த காலத்துல நான் சொல்றேன் வந்து நார் அரும்பர் இல்ல, நார் அரும்பர் அல்ல, பெருந்தின் குழியம். பெருந்தின் குழியம். சரி, இவர் வந்து அடிநாட்டக்கலம் சொல்லுவோம். அடிநாட்டக்கலம். இதுல பேரெல்லாம் நீங்க படமாக்க வேணாம், நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன். இப்படி கலங்கள் எல்லாம் ஈக்கிறார் சொல்லி கலங்களும் நார்களும் ஆக்கப்பட்டிருக்கும். இது நான் சொல்றேன் நார் அரும்பர். இது நான் ஏலவெல்ல படிச்சு கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்ல. நீங்க சும்மா விளங்கிக்கோங்க. இப்படி கலங்கள் காணப்படும், நார்கள் காணப்படும். அந்த நார்கள்லயும் பாருங்க, இந்த கட்டுகளா காணப்பட்ட நார்கள் சொல்றது வந்து கொலாஜன் நார்கள் சொல்லி. கொலாஜன் நார்கள். கொலாஜன். அதே மாதிரி இந்த மஞ்சள் ஐக்கிறது வந்து நான் சொல்றேன் லாஸ்டின் நார்கள். இப்படி எல்லாம் பேர்கள் எல்லாம் வைக்கிறேன் உங்களுக்கு, அதெல்லாம் தேவையில்ல. கொலாஜன் நார்கள்னு தெரிஞ்சுக்கிட்டா சரி. நார்கள் காணப்படுது, கலங்கள் காணப்படுது. இந்த கலங்களும் நார்களும், சரியா, கலங்களும் நார்களும் பாருங்க ஒரு சிமெண்ட் மாதிரி, ஒரு சிமெண்ட் மாதிரி ஒரு மெட்டீரியலுக்கு தான் புதஞ்சு கொண்டிருக்கிற. சரியா, அந்த சிமெண்ட் மெட்டீரியல் நான் சொல்றது வந்து தாயம் சொல்லி, தாயம். ஓகே. அப்ப சில துடுப்பிலே எங்கள்ட்ட தாயம் வந்து திண்மமா இருக்கும். திண்மமா இருக்கும். திண்மமான தாயத்தை கொண்டு இருக்கும். சிலதுகள் வந்து குறை திண்மமா இருக்கும். குறை திண்மம் என்ன தெரியுமா? ஜெலி மாதிரி. ஜெலி இல்லாட்டி ஜெல் மாதிரி. ஜெல் மாதிரியான தாயங்களை கொண்டு இருக்கும். சிலதுகள் சரி, பொதுவா இதுதான் இருக்கிற, திண்மமா இருக்கும் இல்லாட்டி குறை திண்மமா இருக்கும். இதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய ரெண்டு வகையான தாயங்கள். அப்ப திண்மமான தாயத்துள்ளுக்கு புதைந்த வண்ணம் தான் நார்களும் இந்த கலங்கள் எல்லாம் காணப்படும். அப்படி இல்லாட்டி குறை திண்மமான, குறை திண்மமான அந்த இதுலுக்கு தான் நார்கள் புதைந்து காணப்படும். சரியா, இப்ப எங்கட அந்த கசீலேமிக்கு தானே, கசீலேயத்துல அந்த தாயம்னு சொல்லக்கூடியது வந்து, தாயம்ன்றது குறை திண்மமானது, ஜெல் மாதிரி. சரியா, அதே என்புட தாயம் வந்து திண்மமானது. அதான் என்பு நல்லா ரஃப் ஆயிக்கிறதுக்கு காரணம் அதான், என்பு நல்லா ஹார்ட் ஆயிக்கிறதுக்கு காரணம் அதான். அப்ப என்புட தாயம் திண்மமானது. அந்த தாயம் ஆஹ் அந்த தாயம் என்னன்னா திண்மமா இருக்கும். அந்த தாயத்துள்ளுக்கு தான் இந்த கலங்கள் இந்த நார்கள் எல்லாம் புதைந்து இருக்கும். அது மாதிரி கசீலத்துக்கு வந்தோம்னா கசீலத்துல தாயம் வந்து குறை திண்மமானது, ஜெலி மாதிரி. அதான் எங்களுக்கு வளர்ச்சல் வந்து வரும், காதுங்களுக்கு வளர்ச்சியலமா இருக்கிறது காரணமே அதான், குறை திண்மமான தாயம் அதுளுக்கு நார்கள் புதைந்து காணப்படுது. ரைட்டா, அப்ப இதான் தாயம் அப்படின்றது. தாயம்ன்றது வந்து ஒரு சிமெண்ட் மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுங்களே. அந்த மெட்டீரியலுக்கு இப்ப நாங்க இந்த நார்களை ஒரு இடத்துல புதைச்சி வைக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்ற ஒரு மெட்டீரியல் மாதிரி எடுங்களே. சரியா, தாயம்ன்றது கலங்களால் ஆக்கப்பட்டதல்ல. தாயம்ன்றது வந்து ஒரு ஒரு திண்மமால் ஆக்கப்பட்ட ஒரு பதார்த்தம் வந்து. சரி, அதே மாதிரி திண்மமா இருக்கலாம், இப்படி குறை திண்மமா இருக்கலாம். Right? அதுளுக்கு மிதந்த கொண்டு இந்த கலங்களும் மிதந்தல்ல புதைந்த வண்ணம், புதைந்த வண்ணம் இந்த நார்களும் கலங்களும் காணப்படும் சொல்லி தெரிஞ்சுக்கொண்டா சரி. சரியா, அப்ப தாயம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான மூணு விஷயங்கள் தான். மூணு விஷயங்கள் தான். நார்கள் தொடுப்பிலே மாக்கப்பட்டது மூணு விஷயங்களால். ஒன்று நார்கள், இரண்டாவது தாயம், மூணாவது கலங்கள். கலங்கள்ன்ற கூட கொழுப்பு கலங்கள், பெருந்தின் குழியங்கள், அடிநாட்ட கலங்கள், நாரரும்பர்கள், இப்படியான விதவிதமான கலங்கள் காணப்பட்டு அதுல பேர்கள் தேவையில்ல. நீங்க எதுக்கும் இந்த கலங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கொண்டா சரி. சரியா, கலங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. அப்ப மூணு விஷயங்கள். சரியா, நார்கள், தாயம், கலங்கள். தாயம்ன்றது வந்து அந்த மெட்டீரியல், அந்த மெட்டீரியலுக்கு தான் புதைந்து காணப்படுறது. ஓகே. இப்ப நீங்க இப்ப இயல்புகள்னு போட்டிக்கணும் தானே, தொடுப்பிலத்துல இயல்புகள்னு போட்டிக்கிற சொல்லி அதுல இந்த படத்தை வரைஞ்சி.
சரி, அப்ப அவ்வளவுதான் அந்த விஷயங்களை. இப்ப நீங்க இயல்புகளை போட்டுக்கொள்வோம். நாங்க இயல்புகளை போட்டுக்கொள்வோம். போடுங்க மேலணி இலையம். மேலணி இலையம் இருக்கு. தொடுப்பு இலையம், சாரி, தொடுப்பு இலையம். தொடுப்பு இலையம் மூன்று மூன்று அம்சங்களால் ஆனது. சரியா? ஒன்று போடுங்க களம், களங்கள். இரண்டாவது நார்கள். சரியா? மூணாவது அந்த சீமேந்து மாதிரி காணப்படக்கூடிய, அது திண்மமா இருக்கலாம் அல்லது ஜெல்லி மாதிரி இருக்கலாம், தாயம்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த தாயத்துளுக்கு தான் களங்களும் நார்களும் புதைந்த வண்ணம் இருக்கும். நீங்க போடுங்க, இத்தாயத்தினுள்ளேயே, தாயத்தினுள் களங்களும் நார்களும் புதைந்து காணப்படும். புதைந்து காணப்படும். ரைட். அடுத்த இயல்பு, நரம்பு விநியோகம் உண்டு. நரம்பு விநியோகம் உண்டு. நரம்பு விநியோகம் கமா குருதி விநியோகம் உண்டுன்னு போடுங்களே. நரம்பு விநியோகம் கமா குருதி விநியோகம் உண்டுன்னு சொல்லி போடுங்க. நரம்பு விநியோகம் கமா குருதி விநியோகம் உண்டு. ரைட். அடுத்த தலை போட்டு நாங்க நிப்பாட்டுவோம் கிளாஸ. போடுங்க குருதி இலையம். குருதி இலையம் சொல்லி தலை போடுங்க. இது வந்து மேலுள்ள அந்த தொடுப்பிலையத்துக்கு வர்ற சின்ன தலைப்ப, தொடுப்பிலையத்துக்கு கீழே வரக்கூடிய சின்ன தலைப்பு போடுங்க. பிளட்னு சொல்லி, பிளட். பிளட். ரைட். இதோட நான் கிளாஸ் முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாங்க குருதி இலையத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வரது. யாரும் மெசேஜ் ஒன்று வந்தீங்க, சொல்லுங்க. பகுதா மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நீங்க ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சொல்லிக்கிறீங்க. ஓகே, ரைட்.